இந்த நாளில் நமக்கு இது எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க. இது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. என்ன தலைப்பு? எல்லார்கிட்டயும் இருக்கும். ஏழைகிட்டயும் இருக்கும், பணக்காரங்கிட்டயும் இருக்கும், பேஷண்ட் கிட்ட, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கக்கிட்ட, சிங்கிள் பசங்கக்கிட்ட, பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் உமன், எல்லார்கிட்டையும் இது கடவுள் அதிகமாகவே கொடுத்துருக்கிறாரு. அந்த நாளுக்கு தேவையான காரியத்தை கொடுத்துருவாரு. என்ன நம்ம துட்டு எல்லாருக்கிட்டோங்கதா? ஐயோ, தாட்டு, ஐயா செம்மையா தெரியுது, ஷைனிங்காக தெரியுதுயா. மூளை, ஓகே சரி, பசி, அவ்வளோதானா? ஏய் படிச்ச அவரு கரங்களை தட்டுங்கப்பா, அவர் ஒருத்தர் படிச்சுக்கிறாரு போல. டைம் யாருங்க தட்ட மாட்டாங்கடா உனக்கு? சரி, நேரம். இந்த நேரம் வந்து எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. யாருக்குன்னா ஒருத்தர்னா சொல்ல முடியுமா, எனக்கு டைம் வந்து 20 அவர் தான் கொடுத்துருக்காங்க, ஆண்டவர் ரொம்ப மோசம் பண்ணிட்டாரு, எனக்கு கடவுள் வந்து ரொம்ப 15 அவர் தான் கொடுத்துருக்காரு, எனக்கு வந்து சீட் பண்ணிட்டாரு, சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் 24 மணி நேரம் கொடுத்துருக்காரா? அதே போல வேதத்துல டைமை பத்தி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜெனிசிஸ், ஆதியாகமம் 6:3. ஜெனிசிஸ் சாப்டர் 6:3. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷரோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஓகே, என்னுடைய ஆவி மனுஷனோட போராடவே போராடாது. அதனால என்ன ஏஜ் லிமிட் வைக்கிறாங்க, என்ன வயசு கொடுக்குறாங்க? 120. அப்போ நமக்கு எல்லாருமே, இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே 120 வருஷம் ஆளுவோமா? யார் கேரண்டியாக சொல்ல முடியும்? 120 பைபிளில் போட்டிருக்கு, பழைய ஏற்பாடில் 120. என்னால் அந்த நாட்களில் வந்து 600, 1000 அந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்காங்க. அதை கம்மி பண்ணி ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஏன் அவங்கக்கிட்ட என்ன போராடுது போது என்னோட ஆவி அவங்ககிட்ட போராடாது, 120ன்னு வச்சுட்டார். அது பழைய ஏற்பாடு. ஓகேவா? இன்னொன்று சங்கீதம் 90:10. சாம் சாப்டர் 90:10. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாட்களும் பறந்து போகிறது. அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்? 70 வருஷம் மினிமம், கரெக்டுங்களா? 70க்கு மேலே தாண்டிடுச்சுன்னா ஸ்ட்ரென்த்துனால, அப்படின்னா ஒருவேளை நல்லா ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிக்கலாம், 2 வாட்டி பல்லு வலிக்க இருக்கலாம், நல்ல சாப்பாடை சாப்பிட்ருக்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடாம, கபாபுலாம் ஃப்ரை பண்ணி சாப்பிடாம, என்ன 40 வயசு ஆகணும் க்ரீன் டீ, அந்த டீ இந்த டீ, மூஞ்சிக்கு ஃபேஷியலாக இல்லை, உடம்புக்குள்ளே போகிற ஆரோக்கியமான சாப்பாடை நீங்கள் சாப்பிட்ருக்கலாம். வேறு என்ன இருக்குது ஹைஜீனா? ஏபிசி ஃப்ரூட் ஜூஸா, ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி குடிச்சிருப்பீங்க. இல்லைனா சில பேர் என்ன துளசியை குடிப்பீங்க, வேறு ஏதோ குடிப்போம். சரி, பலத்தினால 80 இயர் தான். ஆனால் அதுக்கப்புறமா எப்படி இருக்குமா? வருத்தமாக இருக்குமா, கஷ்டம் இருக்குமா, சோறாக இருக்குமா? வருத்தமாக இருப்போம். அப்போது ஏஜ் 70 இயர்ஸ் தான். ஒரு வேளை இங்கே வந்து நீங்கள் 70 கிட்ட மீட்டர் அப்படியே டச் ஆக போகுது. இந்த மீட்டர்லாம் பார்த்துருக்கீங்களா? வண்டியிலலாம் இப்படி ஆடிட்டே இருக்கும் முள். அது 80 கிட்ட சாய போகுதுன்னா எங்கேயோ கர்த்தர் உங்களை அழைக்க போறாருன்னு அர்த்தம். கரெக்டா? வாப்பா என் வீட்டுக்கு வா, ஆயிடுச்சு, உன்னுடைய டைம் வந்து பூமியில் ஆயிடுச்சு, நீ ஆயத்தத்தோடு இரு. ஏன்னா அங்கே போட்டிருக்கு 70 வயசு. மிஞ்சி 2 வாட்டி பல்ல தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டு நல்லா ஹைஜீனிக்காக இருந்ததுன்னா 80 வயசு. நமக்கு அந்த பழக்கமே இல்லை. கரெக்டாக? கண்டதை தின்னுவோம், 2 வாட்டி நம்ம பல்லு வழுக்க மாட்டோம், ஹைஜீனாக இருக்க மாட்டோம், கண்ட நேரத்தில் கண்டதை தின்னுவோம், வாக்கிங் போக மாட்டோம், பிளட் செக்கப்பு வருஷத்துக்கு 1 வாட்டி கூட பார்க்க மாட்டோம், காட்டுவாசிகளை போல நம்ம வாழும். ஏன்னா நம்ம ஆவிக்குரிய மனிதர்கள். கரெக்டா? ஆவி ஆவி ஆவி, உடம்பு போனால் என்னடா, ஆவி இருக்கு, அதனால நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆவி இருக்கு, எனக்கு கை தட்ட ஆரம்பிக்கிறேன், அதனால செக்அப்கே போக மாட்டோம், பிபி செக் பண்ண மாட்டோம், சுகர் செக் பண்ண மாட்டோம். சில கேஸுங்களா இருக்கும், செக் பண்ணா எதுனா சொல்லிட்டா ஐயோ அதுக்கு தான் நான் போகிறதே கிடையாது, செத்துருவோமா? கரெக்டா? அப்போ 80 கூட இப்போ தாண்ட மாட்டோம், 80 இல்லை 70 கூட பண்ண மாட்டோம். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, இதெல்லாம் பண்ணிக்கணும். பண்ணலை அப்படின்னா 70 கூட ரீச்சிங் கூட இந்த காலத்தில் டஃப்பாக இருக்குது. கரெக்டா? இப்போ 70 கிட்ட இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் தான், 70 கீழே இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் தான். நம்ம வேதத்தில் ஒரு நபர் இருந்தாருங்க, அவர் பேர் நோவா தாத்தா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோவா தாத்தா 600 வருஷத்துல வந்து ஃப்ளட்ல இருந்தாரு. அவரை பத்தி சில காரியங்களை வந்து இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல வந்து கடவுள் வந்து அவர் ஒரு பேழையை கட்ட சொல்றாரு. அந்த பேழையோட இமேஜ் போடுமா, ஆர்க், ஒரு ஆர்க்கை வந்து இந்த மாதிரி கட்ட சொல்றாரு நோவா தாத்தா கிட்ட. நமக்கெல்லாம் தாத்தா தானே அவரு. நோவா தாத்தா கிட்ட கட்ட சொல்றாரு. என்னன்ட்டு நோவா ஐயா கிட்ட, இந்த மாதிரி நீ கட்டு, உலகத்துல பாவம் பயங்கரமா போயிட்டு இருக்கு, நீ கட்டு, அதுல வந்து மிருகத்தை கொண்டு வந்துரு. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, சண்டே ஸ்கூல் ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியாம யாரும் இல்லைல்ல.
ஒரு இந்த மாதிரி நீ கட்டிட்டு இது எப்படி இருக்கணும், அங்கெல்லாம் எப்படி இருக்கணும், அதில் விண்டோ இருக்கணும், ஹைட் எப்படி இருக்கணும், ஒசரம் எப்படி இருக்கணும், எந்தெந்த மிருகத்தை நீ கூப்பிடணும், எத்தனை பேரை எப்படி அழிஞ்சு போகும், எல்லாமே சொல்லி இந்த பிளானை கொடுத்துட்டு இவர் கட்டிகிட்டே இருக்கிறாரு. அப்போது ஒரு வெள்ளம் வருகிறது. 600 இயர்ஸ் அந்த வெள்ளம் வரும்போது நோவா தாத்தாக்கு 600 இயர்ஸ். யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? நம்ம எப்படி இருப்போம்? 600 வயசு வாழ்கிறோம். இப்போ பொதுவாக இன்னைக்கு ஆக்சுவலாக போன வாரம் ஒரு மெசேஜில் நியூஸில் ஃபௌஜா சிங் நினைக்கிறேன், மேரத்தான் ரன்னர், கேள்விப்பட்டீங்களா? மேரத்தான் ரன்னர் 114 இயர்ஸ் வாழ்ந்திருக்காரு. நல்லா நடந்து தான் போயிருக்காரு. ஒரு காருக்காரன் வந்து ஏற்றிட்டு போயிட்டான். ஒரு வாலிப பையன், ஸ்பீடாக வாலிப பையன் தான் நினைக்கிறேன், 30s வந்து இடிச்சு செத்துட்டார். 114 வயசு. அவருக்கு கொடுத்த நேரம் 114. அப்படி நினைச்சு பார்த்துருப்பா. நல்லா ஹெல்த்தியா இருக்காரு. மேரத்தான் ரன்னர்னா லாங்கா ஓடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுவாங்க மேரத்தான் ரன்னர்னா? 10 கிலோமீட்டரா மேரத்தான்? எவ்வளோ ஓடுவாங்க. அது ஒரு 10 கிலோமீட்டரா 20 கிலோமீட்டர் தெரியாது. அந்த மாதிரி இந்த தாத்தா 114 வயசு. அவர் தான் ஓல்டஸ்ட் மேரத்தான் ரன்னரா. அந்த நியூஸை பார்த்தேன். சாவணுன்னா எப்படின்னா செத்துருக்கலாம். திடீர்னு வண்டி ஏற்றி சாவடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. 114 வயசு. ஆனால் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்காரு, ஓடுறாரு. அப்போ எல்லாருக்கும் ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கெல்லாம். அதே போல் இந்த நோவா தாத்தா 600 வயசு எப்படி இருந்திருப்பாரு? அப்போல்லாம் எனர்ஜிக்காக இருந்திருப்ப போல. இதெல்லாம் கட்ட பிளானுனா ஆண்டவர் எப்படி நம்பி கொடுத்துருப்பாரு? வித்தியாசமா இருக்கு. அப்ப இந்த பேலையை பார்த்துக்கோங்க. இதுல இருக்கிற மிருகத்தெல்லாம் என்ன பண்றாங்க? வெளியே இருந்து மிருகம்லாம் உள்ள வரணும். ஃப்ளட் வரப்போகுது. ஃப்ளட்னா வெள்ளம் தெரியல, வெள்ளம் பார்த்துருக்கீங்க பெங்களூர்ல அப்பப்போ வரல மழை நீர்னால. அந்த மாதிரில பயங்கரமா மலையெல்லாம் தாண்டி வந்திருக்கு. மலை மவுண்டன்ஸ்ல அதெல்லாம் முழுகிற மாதிரி மழை நீர் வந்திருக்கான். அதுக்கு நம்ம வசனத்தை நம்ம படைக்க ஆரம்பிக்கலாம். ஜெனிசிஸ் 6, 5, 6, 7, 8, 9 படிச்சிடலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும். மனுஷன் எப்பவுமே தப்பு பண்ணிட்டு இருக்கான். விக்கெட்னஸ் அப்படியே பெருகிடுச்சு. அவனுடைய சிந்தனை சரி கிடையாது. எப்பவுமே தீங்கான காரியத்தை யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்தது படிங்களேன். என்று கர்த்தர் கண்டு. கர்த்தர் கண்டாராம். அப்போ தப்பு பண்ணும் போதோ தாட்ஸ்ல அப்படின்னா எண்ணங்களை நம்ம தவறு பண்ணும் போது அதை கூட ஆண்டவர் பாக்குறாரு. அப்ப நம்ம யோசிக்கிறோம்ல, ஏதாவது ஒரு காரியம் வந்து ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை யோசிக்கிறோம். நம்ம வெளிரங்கமா சிரிக்கலாம், உள்ளுக்குள்ள முறுமுறுக்கலாம், எல்லாத்தையும் அதை கவனிக்கிறாராம். ஒரு வேவை போல, ஒரு வேவ் அந்த வைஃபை லிங்க் மாதிரி அந்த சிக்னல்ஸை போல அவர் ட்ராக் பண்றாரு போல. அடுத்தது கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் மனஸ்தாபம் பட்டாராம். எதுக்காக? அந்த தாட் சரியில்லையா, உள்ளுக்குள்ள இருக்கிற நினைவு சரியில்லைன்ட்டு மனஸ்தாபப்பட்டாராம். அவ்வளோ பெரிய கிரியேட்டரு உள்ள மனசுல நம்ம யோசிக்கிறாருன்னா தெரியுமா? இப்போ நான் உங்களை திட்டுறேன், நீங்க என்ன திட்டுவீங்களா திட்ட மாட்டீங்களா? ஏதோ சொல்றேன், டே பொக்குவாயா அப்படின்ற, இல்லை சொட்ட மண்டையா ஏதோ சொல்றேன், திட்டணும்னு தோணல. மனசுக்குள்ள நம்மளால யாரை வேணா இங்கேருந்து 10 கிலோமீட்டர்ல 100 கிலோமீட்டர்ல 1000 கிலோமீட்டர் கூட சேர்த்து திட்ட முடியும். இங்க இருந்து நம்மளுடைய மாமனாரை திட்ட முடியுமோ? திட்ட முடியாதா? யோசிச்சா திட்ட முடியும். பாத்தியா இப்படி எல்லாம் பண்ணி நம்மளை ஏமாத்தி இவங்க கிட்ட கட்டி விட்டாங்க, இது சோம்பேறி மாடா இருக்கு, திட்டலாம், எப்படின்னா திட்டலாம். அப்ப அந்த நினைவை கூட கர்த்தர் அப்படியே யோசிச்சு வச்சுட்டு துக்கப்படுகிறாரா, இவர்களை நான் எதுக்கு படைத்தேன்? அப்போ நம்மளோட நினைவும் யோசனையும் சரியில்லைன்னா கர்த்தர் துக்கமா வர்றாரு. டெய்லி சரியே இல்ல, ஈவலான தாட்ஸ் வந்துட்டே இருக்கு, தவறான காரியங்களை யோசிச்சுட்டே இருக்கிறோம்னா கர்த்தர் துக்கப்படுகிறார். அங்க போட்டிருக்கு he was grieved in his heart. அப்படின்னா அவருடைய ஹார்ட் வலிக்குமா? நமக்கு ஹார்ட் வலிக்கும் போது கண்ணீர் வருமா? அழுது இருக்கீங்களா? இதயம் துடிக்கும் போதோ இல்லை இதயம் வலிக்குமோ? துடிச்சுதான் இருக்கும். யாராவது நம்மளை காயப்படுத்திட்டாலும் இல்லை திட்டாலும் இல்லை தேவையான காரியங்கள் கிடைக்காத போதோ இல்லை சபிச்சிட்டாலும் கெட்ட வார்த்தைகளால தூஷணமா பேசிட்டாலும் அப்படியே மனசு உடையும். கரெக்டா நம்ம காரங்க. அப்போ அதே போல ஆண்டவருக்குள்ள பயங்கரமான துக்கமான உங்க பிள்ளைகள் இருக்காங்க, தவறான வழியில போறாங்க, அப்படியே அடிவயிறெல்லாம் கழுங்கும். பார்த்துருக்கீங்களா? அடி என்னடா சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டான், சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டாங்க. அதே போல கர்த்தர் துக்கித்து சொல்றா, இவங்களை ஏன் படிச்ச? The Lord was sorry that he had made man on the earth. இவனுக்கு எதுக்குடா நான் உயிரை கொடுத்தேன்? அப்படியா போல அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு கிரியேட்டர் கடவுள். அடுத்தது படிங்க. அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிகிரகம் பண்ணுவேன். நான் அவைகளை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். ஓகே, நம்ம டென்ஷன் ஆட்டோம்னா வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய ஆசையான பொருள்களை உடைப்போம்.
நம்மளுடைய ஆசையான பொருள் உடைக்கிறோமோ இல்லையோ, ஒருவேளை புருஷன் மேலே சண்டைனா புருஷனுடைய பொருளை உடைப்போம், இல்லை மனைவியுடைய பொருள் ஏதாவது வந்து நாஸ்தி பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய சென்டிமெண்ட்டை. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. துக்கித்து நான் எல்லாத்தையும் வேனிஷ் பண்ணிடுறேன், ஏன்னா பாவம் பயங்கரமாக பெருகிடுச்சு. அவன் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் நான் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன், மனுஷன் மிருகத்தை எல்லாத்தையும் நான் அழிக்க போகிறேன். நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. அடுத்தது படிங்களேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஓகே, நோவாக்கு மாத்திரம் கிருபை பெற்று கொண்டாராம். அப்போ ஒருவேளை இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க டெலிவரன்ஸ்க்காக, இல்லை விடுதலைக்காக, இல்லை என்ன இருக்கு ஹீலிங் சுகத்துக்காக வந்திருந்தா, உங்க மேல கர்த்தருடைய கிருபை இருக்கணும். ஃபவுண்ட் கிரேஸ் இன் தி ஐஸ் ஆஃப் தி லார்ட். கர்த்தருடைய பார்வை உங்க மேல என்ன பண்ணணும்னு பாருங்க. அவருடைய பார்வை உங்களை பார்க்கணும்னா வசனத்தை என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது படிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அப்போ எல்லாருமே மோசமானவர்கள். நம்ம சொல்லுவோம்ல, என்னை சுத்தி எல்லாருமே அக்கிரமக்காரர்கள், அதனால நானும் அப்படி இருக்கேன்னு சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தம் அடிக்கிறான், நானும் அடிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரக்ஸ் அடிக்கிறான், நானும் அடிக்கிறேன். அங்க அந்த காலத்துல எல்லாமே இருந்திருக்கு. அப்போ அதுல ஒரு நீதிமான் தான் யாருன்னா நோவாயா. ஒரே ஒரு நீதிமான் அங்க இருந்திருக்கிறார். சொல்றாரு, நீ என்னுடைய பார்வையில கிருபை இறக்கலாம் பெற்றுக்கணும், நீ பெர்ஃபெக்டா இருந்திருக்க. அப்போ நோவா வாஸ் ஜஸ்ட் மேன், நம்மை போல ஒரு மனிதன். நோவாக்கு வந்து அப்படியே 2 ரெக்கைகள் இல்லை நோவாயாக்கு. இல்ல என்ன சொல்லுவாங்க, ஏஞ்சல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கும், ரெக்கை இருக்கும், இல்ல அப்படியே பறக்கிற சக்தி. ஜஸ்ட் மேன், நம்மை போல ஒரு மனிதன் பெர்ஃபெக்டா இருந்தானா. அப்போ 600 இயர்ஸ் அது வரைக்கும் பெர்ஃபெக்டா இருந்திருக்காரு. அவருக்கு இயேசு ரத்தம் கிடையாது, வார்த்தை கிடையாது, கிருபை என்ன சொல்றது, பாவ மன்னிப்பு அப்பப்போ வந்து கம்யூனியன் எடுக்கிறதுல சபை கிடையாது. ஆனா he was a perfect man. யோசிச்சு பாத்தீங்களா, 600 இயர்ஸ் அவர் பெர்ஃபெக்டா இருந்திருக்காங்க. எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு. கர்த்தர் வந்து சர்டிஃபை பண்றாரு. அடுத்தது படிங்க. நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். அப்போ பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபை. அப்ப கிருபை இருந்தா பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஓகேவா, அங்க அந்த ஜெனரேஷன் அப்படியே பிறகு 3 பிள்ளைகளா, ஷேம், ஹாம், ஜபாத், செம பேர்ல. ஓகே, அடுத்தது படிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஓகே, எல்லாம் கொடுமையினால நிரப்பப்பட்டது. அடுத்தது 6:18 படிங்க. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஓகே, கர்த்தர் சொல்றாரு யார்கிட்ட, நோவா கிட்ட, நான் உன்னோட வந்து ஒரு உடன்படிக்கை நான் பண்ண போறேன், உன்கிட்ட நான் வந்து ஒரு உடன்படிக்கை நான் பண்ண போறேன் அப்படின்ட்டு. பெர்ஃபெக்டா இருந்தீங்கன்னா, நீங்க கர்த்தர் இடத்துல பெர்ஃபெக்டா ரைச்சியஸா இருக்கும் போதோ கர்த்தரே வந்து உங்க கூட உடன்படிக்கை பண்ணுவாங்க. உடன்படிக்கைனா என்ன, இந்த திருமணத்துல பண்ணுவாங்க தெரியுமா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை, துக்க நாட்கள் உங்க கூட இருப்பேன், அப்ப வேற என்ன சொல்லுவோம், இன்பத்திலையும் துன்பத்திலையும் உங்க கூட இருப்பேன், பல காரியத்தை வந்து சொல்லுவோம். அதே போல கர்த்தர் நம்ம கிட்ட வந்து பெர்ஃபெக்டா நம்ம இருந்தோம், ரைச்சியஸாக இருந்தோம்னா உடன்படிக்கை பண்றாராம். சில வாட்டி ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள கவனன்லாம் பண்ணிப்போம்ல, அவங்க கூடவே இருப்பேன். லவ் கவனன் கிடையாதுங்க, ஒரு ஹோலி கவனண்டா இருக்கும். ப்ரேயர் டீமுக்குள்ள கவனன், மினிஸ்ட்ரிக்குள்ள கவனன். அப்போ இந்த கவனன் பண்ண கர்த்தர் சொல்றாரு, ஐ வில் எஸ்டாப்ளிஷ் மை கவனன் வித் யூ அண்ட் யூ ஷல் கோ இன்டு தி ஆர்க் அப்படின்ற பேழைக்குள்ள நீ போவ அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 18ல இருந்து அப்படியே படிச்சுட்டு வாங்க. நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். அப்போ கவனன்ட் ஒருத்தருக்கு மாத்திரம் கிடையாது உடன்படிக்கை, உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய மனைவி, அப்படின்னா குடும்பமே. ஒருத்தர் மாத்திரம் நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்ட நான் பரலோகத்துக்கு போனா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க மூலியமாக உங்க முழு குடும்பமே ரட்சிக்கப்படும். நோவாக்கு அதுதான் பேழைக்குள்ள அந்த உடன்படிக்கை பண்ண போறாரு. அடுத்தது சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகையாக ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடனும் உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள் பிரவேசியுங்கள். எவ்ரி லிவிங் திங் ஆஃப் ஆல் ஃபிளஷ் யூ ஷல் பிரிங் டூ ஆஃப் எவ்ரி. எல்லா மிருகத்தையும் வந்து கொண்டு வா, மேல் அண்ட் ஃபீமேல் மிருகத்தெல்லாம் கொண்டு வருவான். எப்படி இருந்திருக்கும் பேலை, நாரிட்டு இருக்காது. நம்ம வீட்டில் ஒரு வேளை உங்கள் வீட்டில், நம்ம வீட்டில் ஆண்டவர் கட்டளை எடுக்கிறாரு, நீ என்ன பண்ணு, ரோட்டில் போகிற தெருநாய் ஆணு பெண்ணு எத்து சேர்த்து உலகம் அழிய போகுது, உன் வீட்டை மட்டும் நான் பாதுகாக்க போகிறேன். அப்புறமா என்னது, அன்கிளீன் அண்ட் க்ளீன் அனிமல்ஸ்லாம் போட்டிருக்கோம். காக்கா, ஆண் காக்கா பெண் காக்கான்னு இருக்கா, அண்டை காக்கா தான் தெரியும், ஆண் காக்கா இருக்கா, மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கும் தானே, காக்கா. அப்புறமா குருவி, பிஜன், வேற என்ன இருக்கு, மிருகங்கள், இதெல்லாம் சொல்றாரு. வீடு எப்படி நாரிடுமா நாராதா? ஒரே ஒரு வீட்டில் ஒரு நாயை வளர்த்தோனாவே நாரிடும். ஒரு மாதிரி என்ன சொல்றது, சுவாசம்
கப்பு காத்து எல்லாமே வர ஆரம்பிக்கும், க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோ பெரிய பேலை 600 வயசு தாத்தா அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணியிருப்பார் யோசிச்சு பார்த்தீங்களா? மிருகத்தெல்லாம் கூட்டி சேர்க்க போறாராம். அடுத்தது படிங்க. ஜாதி ஜாதியான பறவைகளும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடவது. அதுங்க உயிரோடு இருக்கும்படியாக இந்த ஜீவனெல்லாம் கூட்டிடுவா. அப்போ சாவடிக்கிறது கிடையாது, உள்ள பலியிடுறது கிடையாது, சாப்பிடுறது கிடையாது. அவைகள் உயிரோடு இருக்கும்படியாக வகை அந்த கப்பல் அந்த அனிமல்ஸ் எல்லாம் பேரா வந்து உள்ள வர சொல்றாங்க. அப்போ நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் ஜீவனோடு இருக்கும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஜீவனோடு இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க படிங்க. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். அப்போ ஞானத்தை தர்றாரு. நீ உனக்கு மாத்திரம் ஃபுட் எடுத்துக்கூடாது, சாப்பாடை மிருகத்துக்கு கூட எடுத்துக்கொள்ளணுமா. அப்ப நீங்க மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா போதாது, உங்க சுத்தி இருக்கிறவங்களும் ரட்சிக்கப்படணும். நீங்க மாத்திரம் உருப்பட்டா போகாது, மற்றவங்களும் உருப்படணும். அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும். அப்படின்னா உணவை நீங்க வந்து ஷேர் பண்ணணும். அந்த உணவை வந்து கொடுங்க, நீ உயிரோட வைத்துக்கொள். அப்ப மிருகத்தை உயிரோட வைத்துக்கொள்ளணுமா. லாஜிக் பாருங்களேன். மனுஷனே சாவறான் வெளியோ, பேழைக்கு வெளியோ மனுஷன்லாம் செத்துட்டு இருக்கான். ஆண்டவர் கடவுள் சொல்றாரு, எல்லாத்தையும் பேரா நீ உள்ள எடுத்துன்னு போயிட்டு அவைகளை பார்த்துக்கோ, உயிரோடு இருக்கணும், அதுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்றாரு. நம்மளா இருந்தா என்ன யோசிப்போம்? என்ன ஆண்டவரே இந்த மாதிரி சொல்றீங்க? மிருகத்தெல்லாம் நான் அப்படியே வெளியே திருத்தி போட்டுட்டு அதுக்கு பதில் ஒரு 10 ஜனங்களை உள்ள கூப்பிடல. ஆனா லாஜிக்கே புரியல. அந்த மிருகத்தையும் ஆண்டவர் பாதுகாக்கும்படியாக சொல்லுகிறார். அடுத்தது படிங்க. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா அப்படியே செய்தான். கர்த்தர் இன்னைக்கு விரும்புற காரியம் என்னன்னா, அவர் சொல்லுறதுக்கு நீ கீழ்ப்படியணும். அப்படின்னா எக்ஸ்கியூஸ் இல்லப்பா, இது இல்லப்பா, அப்படிப்பா, நான் ரொம்ப பிஸிப்பா, என்னால முடியாதுப்பா. நம்ம ஒரு வேலை இந்த காலத்து நோவா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஆண்டவரே கடவுளே, எனக்கு ஐடி வேலை, எனக்கு 24 ஹவர்ஸும் வந்து லேப்டாப் முன்னாடி தான் வேலை, ஷார்ட்ஸ் பார்க்கவும் நேரம் கிடையாது, எனக்கு வந்து புள்ள குட்டியெல்லாம் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இதுல வேற பேலை இவ்வளோ ஹைட்டுக்கு நான் கட்டணுமா, நீங்களே ஜி பும்பா அப்படின்னு சொல்லி கட்ட வேண்டியது தானே. பிஸின்ற ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையில ஃபுல்லாவே வந்துடுச்சு. கரெக்டா? இன்னைக்கு யாரை கேட்டாலும் பிஸி. ஏன் வரலன்னா பிஸி. யாருன்னா பிஸி இல்லாம இருக்கீங்களா? என்ன மாதிரி வெட்டியா? யாருன்னா பிஸி இல்லாம இருக்கீங்களா? என்ன மாதிரி வெட்டியா? எல்லாருமே பிஸி. எந்த விதத்துல பிஸி? சபைக்கு வா, ஐ எம் பிஸி. ப்ரேயர் பண்ணு, ஐ எம் பிஸி. உனக்கு என் பிரச்சனை தெரியுமா? எங்க அப்பா வீட்டில் என்ன பேசுனா தெரியுமா? என் வேலையில் என்ன பிரச்சனை தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாரும் முறுமுறுத்துனே இருப்போம். பிஸி பிஸி பிஸி. எனக்கு தெரிஞ்சு இந்த சபையில பிஸியான ஆள் யார் தெரியுமா? யாரு யாரு கெஸ் பண்ணுங்க. யாருங்க? நான் தான் பிஸி. 2 பசங்க, சரியா, பிள்ளைகள், ஒரு ஒய்ஃபு. எவ்வளோ மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். வேலை, ஊழியம், எல்லாம் சாட்டர்டே சண்டே வேலை, ஊழியம், இப்படியே தானே போயிட்டு இருக்கு. 12 ஹவர் வேலை போட்டான் இப்பெல்லாம். அப்போ நான் தான் சொல்லணும், நான் தான் பிஸின்னு நான் சொல்லணும். கரெக்டா? அப்போ நீங்கெல்லாம் பிஸினே சொல்லக்கூடாது. வெட்டியா இருந்தீங்கன்னா வெட்டியா இருக்குன்னு சொல்லணும். நான் பிஸியா இருக்கேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் இப்படி, நான் இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்போ கர்த்தர் பாக்குறாரு, டி டூ எவ்ரிதிங், எல்லாமே பண்ணிட்டாராம். கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்களும் முடிச்சிட்டாராம். ஆனா இந்த பார்ட் மட்டும் நம்மளால முடியாது. ஆதி அப்படின்னா ஒரு சின்ன ஒரு 1920 இருக்கும் போதும் நான் நினைச்சேன், அப்போ கல்யாணம் பண்ணிக்காதான் ஊழியம் இருக்கும் போல, பண்ணா அப்படிதான் இருக்கும், அப்பதான் ஃப்ரீயா இருக்க முடியும். கல்யாணம் பண்ணாலும் ஊழியம் பண்ண முடியும், அதே ஃபயர்ல ஓட முடியும், அதே சாட்டர்டே சண்டே கர்த்தருக்கு கொடுக்க முடியும், இல்ல வீக்டேஸ்ல கொடுக்க முடியும். ஆனா நம்மளுடைய எக்ஸ்கியூஸ் அப்படின்னா, என்னால முடியாது, என்னால கொடுக்க முடியாது, நான் இவ்வளோ ஸ்டடிஸ் பண்ணணும், நாளை இவ்வளோ அசைன்மெண்ட் பண்ணணும், எனக்கு இவ்வளோ ப்ராஜெக்ட். நான் கூட தான் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சேன், நான் கூட தான் டிகிரி முடிச்சேன். ஆனா இப்ப இருக்கிற காலம் எப்படி ஆயிடுச்சு? எனக்கு ப்ராஜெக்ட் நிறைய இருக்கு, எனக்கு நிறைய அசைன்மெண்ட் எழுதணும், 10ஆவதுக்கு 10 வாட்டி ஜாம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்கேயோ படிப்பு படிப்பு படிப்பு, பணம் பணம் பணம், ஓவர் டைம், 24 hours ஒர்க். எங்கேயோ நம்ம தெரியாம, நமக்கே அறியாம கர்த்தருடைய அழைப்பை விட்டு அப்படியே தூரம் போயிட்டு இருப்போம். நான் என்ன அப்பப்போ செக் பண்ணி பார்ப்பேன், ஆண்டவரே கரெக்டாக இருக்கானா. அந்த நாட்களில் இருந்த வாஞ்ச மேபி ஹெல்த்தில் சோர்வாகலாம், ஒருவேளை நான் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் நடந்திருக்கலாம், இப்போ அப்படியே மெதுவாக நடக்கலாம். ஆனால் கர்த்தருடைய காரியங்களை பண்ணிட்டு இருக்கானா, நான் என்னை எக்யூப் வச்சிருக்கேனா, எங்கேஜ் பண்ணிட்டே இருக்கேனா, அப்பப்போ செக் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு 35 வயசு. இப்போ 21 நான் இருந்த எனர்ஜியும் இப்போ இருக்கிற எனர்ஜி வேற. ஆனால் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பேன்,
24 மணி நேரம் என்ன பண்ண போறோம், ஆண்டவருக்கு என்ன பண்ண போறோம், அந்த மாதிரி நம்மள இல்ல மிஸ் பண்ணிட்டே இருப்போம். கர்த்தர் சொன்ன காரியங்களை மிஸ் பண்ணுவோம். நம்ம பிஸின்னு சொல்லிட்டே இருந்தோம். ஒருத்தர் சொன்னார், ஒரு ஊழியக்காரர், எப்படியா, பீயிங் அண்டர் சாத்தான் யார்ட், பிசாசோடைய கீழே இருக்கிறவன் தான் பிஸி சொல்லிட்டே இருப்பான். நான் பிஸி, எனக்கு நேரம் கிடையாது. எங்க போச்சு நேரம்? வேலையில ஃபுல்லா மூழ்கி இருக்கிறோம், ஊழியத்துக்கு நேரம் கிடையாது. அந்த நாட்கள்ல இருந்துச்சு, அப்ப நான் வெட்டியா இருந்தேன், இப்போ பணத்தை பார்த்து விட்டேன், அதனால நான் பிஸி. நோவா தாத்தா சொல்லி, நான் பிஸி ஆண்டவரே, எனக்கு நீங்க கவனம் பண்றேன்ட்டீங்க, எனக்கு உடன்படிக்கை பண்றேன்ட்டீங்க. இந்த பெட்டிக்குள்ள போனதான் உடன்படிக்கையா? அப்ப நான் வேற கிரியேஷன்ல நான் பண்றேன், இன்னொரு குட்டி போடுறேன், எதுனா ஒண்ணு பேசிட்டே இருந்திருக்கலாமே. ஆனா நோவா தாத்தா என்ன பண்ணாரு, அவருடைய வேலை என்ன கொடுத்தாங்க எல்லாமே பண்ணாராம். ஜெனிசிஸ் 7:1, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஓகே, கர்த்தருக்கு முன்னாடி ரைச்சஸை பார்த்துட்டா, பேழைக்குள்ள வாங்க. இங்க இங்கிலீஷ்ல கம் இன் டு த ஆர்க். நம்ம என்ன சொல்லுவோம், வீட்டுக்கு போடா, நீ வீட்டுக்கு போடா அப்படி சொல்லுவோம். கம் இன் டு த ஆர்க். அப்போ பேழைக்குள்ள அவர் இருந்திருக்காரு போல கடவுள், எனக்கு தெரிஞ்சு அவர் விட்டு போல. கம் இன் டு த ஆர்க் அப்படின்னா அவர் ஆல்ரெடி இப்போ வீட்டுக்குள்ள இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், கம் இன் டு மை ஹோம். இப்போ சபையெல்லாம் லேட்டாக வரைக்கும், வாங்க பிள்ளைகளை வாங்க உட்காருங்க, சிலாட்டின் முறை இப்போ லேட்டாக வரும்போதோ அப்படி சொல்லுவல. கம் இன் டு த ஹோம் அப்படின்னா உள்ள இருக்கிறார் ஆல்ரெடி. கெட் இன் டு சொல்லல, போங்க அப்படி சொல்லல, ஆல்ரெடி அவர் இருக்காரு போல. ஆர்க்குள்ள வாங்க அப்படின்றாரு. அடுத்தது படிங்க, 7 இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி, நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். கடவுள் சொல்றாரு, நான் 40 நாள் இரவு நேரமா, 40 days and 40 nights, பகலும் இரவும் என்ன பண்ணுவாராம், மழை நீரை கொண்டு வருவாராம். அப்போ 40 days. இப்போ நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி நீ 40 நாள் வெளியே தண்ணியெல்லாம் வரப்போகுது, இப்போ கடல்ன்ற பாருங்க, ஃப்ளட் வரப்போகுது, உள்ளவே இரு. நம்ம என்ன பண்ணுவோம், 40 days என்னைக்கிடா ஆகும் எண்ணிட்டே இருப்போமா. Day 1 மொபைல் டைமர் டிங், Day 2 உடனே நம்ம என்னது யூடியூப்ல ஷார்ட்ஸ்லாம் போட்டுருப்போம். Day 1 நான் ஸ்பெண்ட். இப்போ ஸ்பேஸ் மிஷின்லாம் போயிட்டாங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா. Day 1 நான் மூஞ்சியை இல்லை ஸ்கின் டோன் நான் சேஞ்ச் பண்ணேன். Day 2 இந்த மூஞ்சில் இதா பண்ணேன். அந்த மாதிரி நோவா பண்ணியிருக்கலாம் யூடியூப் இருந்ததுன்னா. Day 1 நான் இப்படி வெயிட் பண்ணேன். Day 2 மழை தண்ணி இப்படி வந்துச்சு. Day 3 இப்படி கொஞ்சமா தண்ணி வந்துருச்சு அப்படின்னு யூடியூப் இருந்துச்சுன்னா ஷார்ட்ஸாக போட்டிருப்பாரு, டாக்குமெண்ட்டாக ரிலீஸ் பண்ணுவேன். Day 1 Day 2 அப்போ இப்போ பார்த்துருக்கலாம். அப்போ இல்லை அவருக்கு டெக்னாலஜி. 40 days 40 nights மழை வரும் உள்ளரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது 7:22, 23, 24, 7:22, 7:23, 7:24. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்து உயிரோடுள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகளில் பூமியில் இராதபடிக்கு நிகிரகமாயின. 22 போட்டிருக்கு, எல்லாம் நாசில பிரெத் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் எதெல்லாம் இருந்துச்சு ட்ரை லேண்ட்ல எல்லாமே செத்து போச்சாம். அதனாலதான் நீங்க உயிரோடு இருப்பது முக்கியம் கிடையாது, நீ எங்க இருக்குன்றது ரொம்ப முக்கியம். நீ எங்க இணைஞ்சிருக்கிற, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பேழைக்குள்ள இருக்கிறியா, பேழைக்குள்ள கம் இன் டு மீ நோவாக் சொல்லிட்டாரு. நோவா கிட்ட இருக்க போறியா, இல்ல பேழைக்குள்ள இருக்க போறியா, இல்ல வெளியே இருக்க போறோமா? அப்போ உயிரோடு இருப்பது முக்கியம் கிடையாது, நீ என்னவா இருக்கிற, எங்க இருக்கிற, எல்லாமே முக்கியம். இதுதான் சபை ரொம்ப முக்கியம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சபையில, உங்களுடைய சபை எப்படி இருக்கு, நீங்க கண்காணிக்கணும், நீங்க இன்வால்வ்மெண்ட் கொடுக்கணும். இந்த சபை ட்ரை லேண்டா ஆயிடுச்சுன்னா என்னோட செத்து எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிடும். ட்ரை லேண்டா இருந்துச்சுன்னா ஜீவன் இருக்கு, உயிர் இருக்காங்க போட்டிருக்கு. நான் அது சுவாசி இருக்கா நாவுக்குள்ள, மூக்குக்குள்ள, நான் வந்துட்டு பாருங்க, மூக்குக்குள்ள சுவாசம் இருக்கான். ஆனா எல்லாரும் மரிச்சு போனாங்களாம். தப்பான இடத்துல இருக்கும் போது என்ன நடக்கும்னாக்கா, when you are in the dry land, நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில மரிச்சிடுவோம். அப்ப இந்த சபையும் ஒருவேளை நல்லா உற்சாகமா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். 3 வருஷம் ஆனவுடன் அப்படியே ட்ரை லேண்ட்ல போச்சுன்னா எல்லாரும் கம்ப்ளீட்டா அவுட். நம்ம பேலையும் கட்டியிருக்க மாட்டோம், பேலைக்குள்ளே இருக்க மாட்டோம், கர்த்தருடைய பிரசனமும் இருக்காது, கவனன்ட்டும் பிரேக் ஆயிடும், எல்லாம் மாட்டிக்கொள்வோம். புரியுதா? அதுதான் உங்களுக்கு கொடுத்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் கணக்கு கேட்க போகிறார். அபிஷேகத்தை, வரங்களை, பிள்ளைகளை எல்லாத்தையும் சேர்த்து அக்கௌண்ட் எடுக்க போகிறார். எத்தனை வாட்டி நீங்க சபையில கொட்டை ஓட்ட, எத்தனை வாட்டி நீ தூங்குன, எல்லாம் அப்படியே சிசிடிவி ரெக்கார்ட் வரும். இங்க போட்டிருக்கல சிசிடிவி, அதே போல இப்பதான் பாக்குறேம்மா, அதே போல உங்களை நம்மள எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே அழிஞ்சிடுச்சா? அடுத்தது படிங்க.
மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியின் மேல் இராதபடிக்கு நிகிரகமாயின. நோவாவும் அவனோடே பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. ஒரு நோவா குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கு, அதுல இருக்கிற மிருகங்கள். அப்ப இருக்கிற இடம் ரொம்ப முக்கியங்க, ஜாக்கிரதையா இருங்க. அடுத்தது படிங்க அப்படியே 24. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. ஓகே, இப்போ யோசிங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்து என்ன பண்ணுங்க, சபையே 40 நாள் மழை வரப்போகுது, இரவும் பகலுமா உங்க வீட்டிலே இருங்க, நம்ம ஆன்லைன் சர்வீஸ் நடத்தலாம் அப்படின்னு. ஆனா 150 நாள் வெளியே தண்ணி இருக்கு. என்ன பண்ணுவீங்க? நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? உடனே ஜன்னல்ல திறந்து ஸ்விம்மிங் அடிக்க போயிட்டு இருப்போம். கரெக்டா? இன்னும் ஆண்டவரு 40 நாள் சொன்னீங்கோ, இல்ல கடவுள் சொல்றாரு, பெங்களூர் தமிழ்ல பேசுவோம், நான் சொன்னீங்கோ இப்போ ஒண்ணுமே நடக்கல, 40 நாள் ஆச்சுல, 40 நாள் 40 நைட்டு சொன்னீங்க, கவர்னன்ட் பண்ணீங்க, என்கிட்ட கவர்னன்ட் எல்லாம் பண்ணீங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ப்ராஃபஸி எல்லாம் சொன்னீங்க, இது நடக்க போகுது, இத்த மாத்த போற, ஏஞ்சல் உனக்கு கம்பு குத்தாங்கோ, கோடு குத்தாங்கோ, என்னது பிசினஸ் மலர போகுது, ஒண்ணுமே நடக்கல ஆண்டவரே. கவர்னன்ட்லாம் பண்ணீங்க, நீதான் நீதிமானு. யோசிப்போமா இல்லையா? நீதியா வாழ்றவனுக்கு தான் கஷ்டம் தெரியும். நீதியா வாழ்ந்த அடி வாங்குறான் பாருங்க, பயங்கரமான கேள்வி. என்ன ஆண்டவரே, கூட இருக்கிறீங்களா இல்லையா, விட்டீங்களாப்பா? அடி வாங்க 40 நாள் 40 இரவு நீங்க போய் நான் மாட்டிக்கொண்டனா யோசிச்சு, அவர் அப்படிதான் யோசிச்சிருப்பாரு. நான் பேழைக்குள்ள 40 நாள் 40 இரவுனாரு, இன்னும் 150 நாள் தண்ணி அப்படியே இருக்கான். ஃபால்ஸ் ப்ராஃபஸி சொல்லிட்டீங்களா ஆண்டவரே? தப்பான ஆவினால நிரப்பப்பட்டு என்ன சொல்லுவாங்க, கள்ள தீர்க்கதரிசிகளா, கள்ள தீர்க்கதரிசியா இல்ல கள்ள தீர்க்க நம்ம தான் சொல்லிட்டாங்களா? ஒண்ணுமே ப்ராஃபஸி நடக்கல. இதே போல நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். நான் வந்த சபைக்கு ஒண்ணுமே நடக்கல, 40 நாள் உபவாசம் இருக்கிறது ஒன்னும் நடக்கல, 40 நாள் இரவும் பகலும் ஜெபிக்க சொன்னா ஒண்ணுமே நடக்கல. பார்த்தா ஃபுல்லு தண்ணி இருக்கு, வெளியே போக முடியல, பிசினஸ் பண்ண முடியல, கை வச்சிருந்தாலாம் சோர்வு, ஒண்ணுமே நடக்கல, அப்படி கேள்வியாவே இருக்கும். ஆனா கர்த்தர் சில காரியங்களை அனுமதிச்சிருக்காரு, அதுவும் பார்க்கலாம். 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். என்ன மாதிரி இருக்கு பாருங்க, உள்ள விட்டுட்டு கதவையே அடைத்தாரான். நீங்க வந்துட்டீங்க சபைக்குள்ள, எல்லாரும் உள்ள உட்கார வச்சுட்டு லாக் போட்டுன்னு போயிடுறேன், ஷட்டர்லாம் மூடிட்டு, உங்களை 40 நாள் 40 நைட்டு இங்கே தங்க வைக்கிறேன், எப்படி இருக்கும்? கதவையை அடைத்தார், வெளியே இருந்து பூட்டை போட்டுன்னு போயிடுறாரு. ஏன் இப்படி பண்ணாரு? அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இவரு கொஞ்சம் துருத்துரு ஆளு, விட்டா கதவை திறந்து கூட வெளியே வந்துடலாம், விண்டோ கூட எனக்கு சின்னதா பண்ண வச்சிருப்பாரு போல, இல்லைன்னா அவர் டைவ் அடிச்சு வெளியே வந்து ஸ்விம்மிங் போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு மெஷர்மெண்ட் அவரே லாக் பண்றாரு. சில காரியங்கள் கர்த்தர் ஷட் பண்ணுவாரு, சில காரியங்கள் வந்து கர்த்தர் அடைப்பாரு. நமக்கு தெரியாது, நம்ம கேள்வி கேட்டுனே இருப்போம், ஏன் ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே நடக்கல, அழைப்பு சொன்னீங்க, சபை சொன்னீங்க, பாஸ்டர் ஆவற நீங்க, ஒண்ணுமே நடக்கல ஆண்டவர், ஒரு பருப்பும் வேகவில்லையே. ஏன்? புனிதமான தமிழ்ல கேட்கலாம், இல்ல எந்த தமிழ்ல கேட்கலாம், எதுவுமே நடக்காது, அப்படியே ஷட். ஏன்னா கர்த்தர் அடைச்சிருப்பாரு. ஏன்னா அந்த டோர் திறக்கப்பட்டுச்சுன்னா நீ எங்க போவ? 150 நாள் தண்ணி வெளியே இருக்கு, முழுகிடுவோம். புரியுதா? அப்ப சில காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, சொன்னாலும் அடைச்சி காப்பாரு. அப்ப என்ன பண்ணும்? பொறுமையா கைகட்டி அந்த மிருகத்தோடைய என்ன சொல்றது, அசிங்கம்லாம் கழுவிட்டு கிளீன் பண்ணிட்டு வீட்டை சுத்தம் ஆக்கிட்டு அந்த பேழைக்குள்ளவே இருக்கணும். அப்படி துருன்னு ஆண்டவரே கவர்னன்ட் சொல்லிட்டீங்களா ஆண்டவரே, என்னால பேழைக்குள்ள இருக்க முடியும், முழு நேரம் அழைப்புட்டீங்களா ஆண்டவரே, விண்டோ கொஞ்சம் பெருசா திறந்தீங்கன்னா போதும், நான் அப்படியே வெளியே போய் ஸ்விம்மிங், என்ன சொல்லுவாங்க சில பேர் சுண்ணாமில்ல ஸ்விம்மிங் அடிப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஜலத்துக்குள்ள போய் நான் ஊழியெல்லாம் பண்ணிடுவேன். சில பேருக்கு அப்படிதான். ஆண்டவரே எதுக்கு 9 மாசம் குழந்தை, 9 மாசம் வயிற்றுல இருக்கணுமா, 5 மாசத்துல இப்ப எப்படி ஃபாஸ்ட் மேகி நூடுல்ஸ், நமக்கு பொறுமையே கிடையாது வாழ்க்கையில, எது எடுத்தாலும் ஃபாஸ்டா வேணும், மெசேஜ் கேட்டாலும் ஷார்ட்டான சம்பந்தம் வேணும், நமக்கு போர் அடிக்க கூடாது, நம்ம மைண்டு அப்படியாக ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப என்ன நடக்கணும்னாக்கா, உள்ளுக்குள்ள ஒருவேளை குழந்தை இருக்குன்னா 9 மாசமா நம்மளா இருந்தா, ஆண்டவரே ஒரு டீல் போட்டுக்கலாம், ரொம்ப கஷ்டம், 9 மாசம் வாமிட் எடுக்கணும், கஷ்டப்படணும், வயிறு பெருசாயிடுது, நான் வந்து இப்ப தான் டம்மியெல்லாம் கம்மி பண்ணேன், இங்க பார்த்தா டம்மி பெருசாயிடுது, அதெல்லாம் ஒரு 4 மாசத்துல ஆண்டவரே நாய்க்குட்டியெல்லாம் எப்படி போடுகிறது மாசம், அதை போல நானும் டீல் போட்டிருக்கலாமா இல்லையா? அப்போ மனுஷ குட்டிகள் வெளியே வரணும்னா, தேவ புத்திரர்கள் நமக்குள்ள வெளியே வரணும்னா சில போராட்டங்கள் இருக்கதான் செய்யும். இல்ல குட்டிகள் சீக்கிரமா வரணும்னா எந்த குட்டி ஃபாஸ்டா போடும்? நாய்க்குட்டி தானே. எங்க ஒரு வீட்டு ரிலேஷன் வீட்டுல 3 மாசத்து குட்டி போடும், ஒரு குட்டி 2 குட்டி இல்ல 12 குட்டி. அவங்க அதை விற்பாங்க, வேற விற்பாங்க, அப்புறமா ஃப்ரீயா கொடுப்பாங்க.
அப்போ நீங்க என்னவாக இருக்க போறீங்க? ஒருவேளை உங்களுக்கு சீக்கிரமா எல்லா காரியங்களும் நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா சம்திங் இஸ் ராங். அப்ப ஏதோ தப்பான குட்டியை போட போறீங்கன்னு அர்த்தம். எல்லார்கிட்ட தலையை கொடுத்து என்னுடைய ஊழியம் என்ன, என்னுடைய அழைப்பு என்ன, ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாருல்ல, டேய் கதவை நான் அடைச்சிட்டேன், உள்ள போ சொன்னது நானு, கம் அண்ட் மீ கம், வா கம்முன்னு நான் சொன்னேன், அப்ப உள்ள இருக்கிறேன், வெயிட் பண்ணுடா, நீ பண்ணவில்லை ஒன்றும் கிடையாது, வாயை கொஞ்சம் பொத்து, காதை கொஞ்சம் பொத்து, சைலண்டா இரு, நீ பண்ண வேண்டியது அங்க தண்ணி காலியாரு உள்ள இருப்பா, துரு 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 துருன்னு இருக்காத, எல்லார்கிட்டயும் தலையை கொடுக்காத, கேட்காத. இந்த சபை வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் இப்படியா சொன்னாங்க, 2013 நினைக்கிறேன் 12, அப்ப எனக்கு 2021 உனக்கு ஊழியம் இப்படியாக இருக்கிறது, அநேக ஆத்மகளை நீ நடத்த போற, அநேக இது. எனக்கு தெரிஞ்ச ஒரே காரியம், என்ன டிசிப்ளின் பண்ணி கொண்டேன், என்ன நான் ப்ரொசஸ்குள்ள போக ஆரம்பிச்சேன். அப்புறமா தான் 12வது வருஷமோ 13வது வருஷமோ சபை வந்துச்சு. ஆனா பிளான் கூட கிடையாது, மைண்ட்ல கூட கிடையாது. அப்ப சில ப்ராஃபஸி உங்களுக்கு வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, அப்படியே இந்த கோழி என்ன சொல்ல முட்டை விடும்ல, அது அப்படியே பாதுகாத்துட்டே இருக்கும். அது அப்படியே அது ஜீவனை அழிக்க விட்டுறாதீங்க. நிறைய வாட்டி நம்ம முட்டையை கீழே போட்டுறோம், உடைச்சிடுறோம். சில காரியங்களா ஆர்வ கோளாறுகள், நம்ம ரொம்ப ஆர்வ கோளாறா இருப்போம். ஆண்டவரே நான் ஸ்விம்மிங் அடிச்சுன்னு போயிடுறேன், அந்த தண்ணிக்குள்ள முழுங்கி நான் எப்படியாவது போயிடுறேன், அந்த ஜலத்துல எங்க போவோம், தண்ணிக்குள்ள போனா நம்மள தான் அதான் பண்ணிருப்போம். ஆனா நோவாயா உள்ள இருந்திருக்கிறார். அடுத்தது படிக்கலாம் 8:1. தேவன் நோவாவையும் அவனோடே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. God remembered Noah. நான் நினைவு கூர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு God remembered. கர்த்தர் நம்மள நினைச்சு பார்த்திருக்கிறாரா? இன்னைக்கு கேள்வி இங்க வந்திருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு யோசிச்சு பார்த்துங்க. கர்த்தர் உங்களை யோசிக்கிறாரா இல்ல நம்ம யோசிச்சுட்டு இருக்குமா? நம்ம யோசிப்பதுக்கும் கர்த்தர் நம்மளை யோசிப்பதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கர்த்தர் நம்மளை பத்தி திங்க் பண்றதுக்கும் நம்ம எப்பவுமே ஏசப்பை பத்தி திங்க் எப்போலாம் பண்ணுவோம், நல்லா சாப்பாடு கொடுங்க, ஸ்கூல் ஃபீஸ் இல்லைன்னா கண்டிப்பா ஆண்டர் அப்படியே நினைச்சு டார்ச்சர் பண்ணி விட்டுருவோம், காலேஜ் ஃபீஸ் இல்லைன்னா டார்ச்சர் பண்ணிடுவோம், பிசினஸ் நடக்கலாம் டார்ச்சர் பண்ணிடுவோம். கர்த்தரை நினைச்சு பார்த்துட்டு எப்போ பணம் எப்போ குறையுதோ பாக்கெட்ல கர்த்தரை நினைச்சிட்டே இருப்போம். உண்மையா இல்லையா? பணம் குறைஞ்சிச்சுனா தான், இல்ல சமாதானம் குறைஞ்சிடுச்சு, இல்ல ஹெல்த் குறைஞ்சிடுச்சுன்னா கர்த்தரை பார்த்து அப்படியே பெருமூச்சு அப்படின்னு, ஏசப்பா நீங்க தான்ப்பா, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அப்படியே ஏசப்பா ஏசப்பா. எதுக்கு? குறைவாகும் போது மாத்திரம் தான் நமக்கு நினைவு இருக்கும். ஆனா இங்க நோவாயாக்கு எல்லாமே இருக்கு, பேழைக்குள்ள எல்லாமே இருக்கு, ஃபுட் எல்லாம் இருக்கு. கர்த்தர் நினைவு கூர்ந்தாராம், he remembered. அப்போ முதல்ல மனுஷன்ல படைக்கும் போது சாரின்னு நினைச்சாரு. ஆனா கர்த்தர் நினைவு கூறும்படி. இன்னைக்கு என்ன கேள்வினா, நீங்க விடுதலைக்காக வர்றீங்க, விடுதலைக்காக போராடுறீங்க, ரைட்டு தான். கர்த்தர் நினைவு கூறும்படியாக என்ன பண்ணி இருக்கீங்க? கர்த்தர் என்ன எப்படி உங்களை ஞாபகம் வச்சுப்பார்? அப்போ விலக்கிரியம் செலுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கணும் சபைக்குள்ள. அப்போ உங்களை நினைவு கூறும்படியாக ஏதாவது ஒண்ணு இருக்கணும், ஏதாவது உங்களை யோசிச்சுட்டே இருக்கணும். அப்படி டிஸ்டர்ப் பண்ணி விட்டணும் ஆண்டவரை நீங்க டிஸ்டர்ப் பண்ணணும். அந்த மாதிரி ஆட்டிடியூட் உங்களுக்குள்ள இருக்கணும். வந்தாவாடி வராக்கட்டி போடி குந்தா கொடுங்க இல்லைன்னா விடுங்க, அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா ஒண்ணுமே நடக்காது, அடிக்ஷன் மாறாது. விடுதலை வேணும்னா நீங்க தான் போராடணும். அப்ப அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஐயோ என் பையன்டா நோவா உள்ள இருக்காராம், ரிமெம்பர்ட், அவர் தானே பூட்டினாரு, ரிமெம்பர்ட், நினைவு கூர்ந்து என்ன பண்ணாராம், அந்த தண்ணியெல்லாம் கடந்து போகும்படியாக காத்து அனுப்பிச்சாராம். ஒருவேளை உங்க குடும்பத்துக்கு விரோதமா உங்களுக்கு வர வெள்ளங்கள் சூழ்ந்து இருக்கலாம், கர்த்தரே காத்து அனுப்பிச்சா மட்டும்தான் அந்த வெள்ளங்கள் கிளியர் ஆகும். நீயே என்னத்தான் போ இந்த மோரி தண்ணியெல்லாம் தள்ள ஸ்க்ரப்பர்ல மழை தண்ணி வச்சுன்னா அப்படி ஸ்க்ரப் பண்ணிட்டு பார்த்துருக்கீங்களா, தள்ளி விடும், மழை தண்ணி திருப்பியும் வந்துடும். நீங்க போராடிட்டு ஒண்ணுமே நடக்காது. அப்ப கர்த்தரிடத்துல அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருங்க. அவருக்கு அப்படியே என்னடா கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க, என்னடா இந்த பொண்ணு இவ்வளவு முழங்கால் போட்டுடுச்சு, இந்த தம்பி நான் முழங்கால் அப்படி தேய்ச்சி வச்சிருக்கான், இதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பாரு. என்னடா முழங்கால ரத்தம் வருது. ஒரு மெசேஜ் போன வாரம் ஜான் டேனியல் ஐயா போன வாரம் தெரப்பில் நிற்கும்படியாக ஒரு செய்தியை சொன்னார், கரெக்டுங்களா? எனக்கு சபைக்குள்ள இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. இந்த மாதிரி இந்த மெசேஜ் தொடப்பட்டேன், தெரப்பில் நிற்கவும் நான் என் ஜெப வாழ்க்கை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் ஒரு சாட்சி கூட வரல. வெளியே இருந்து ஒருத்தவங்க மெசேஜ் போடுறாங்க, அவர் எங்க எலக்ட்ரானிக் சிட்டியோ என்ன தெரியல, வேற சைடு சர்ஜாப்பூர் சைடு போல, உங்களுடைய ஆன்லைன் சர்மன்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கு எங்கள் குடும்பத்துக்கு, நாங்கள் குடும்பமாக நாங்கள் என்ன பண்ணுறோம், ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கோம், தெரப்பில் நிற்க மற்றவங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கேமரா வாங்கினது வீணாகலை, 2 பேர் ஹெல்ப் பண்ணது வீணாகலை, எடிட்டிங் பண்ணது வீணாகலை. ஆனால் சபைக்குள்ள அது நடக்குதா? கரெக்டா? தெரப்பில் நிற்கும்படியாக அந்த ஐயா சொல்லிட்டு போனாரு. நீங்க நிற்கிறீங்களா? தெரப்பில் நிற்கும்படியாக மூச்சு விடுறோமா? நம்ம பெருமூச்செல்லாம் உலகத்தின் காரியம் தான், வேற என்ன இருக்கு?
இதெல்லாம் ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணுமா? இதுல ஆண்டவரே தேவகுமாரனை நினைச்சிடுங்க, பாட்டு பாடுறோமா இல்லையா? நினைச்சிடுங்க. என்னத்துக்கு நினைக்கணும்? என்ன இருக்கு நம்ம கிட்ட? என்னத்துக்கு நினைக்கணும்? உங்களோட டைம் கம்ப்ளீட்டா ஆண்டவர்கிட்ட கொடுத்தீங்களா? சரி, ஃப்ரைடெல்லாம் ஒர்க், சாட்டர்டே சண்டே கூட என்ன நினைக்க வைக்கிறானே, இவன் ஊழியம் பண்ற, எதுவுமே இல்ல. நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய அதிகாரி ஆண்டவர் கிடையாது, நம்ம மேனேஜர்ஸா இருக்காங்க, நம்ம பிசினஸாக இருக்கு, அவர்கள் தான் அதிகாரி. பணத்துக்காக கூல கும்பிடு போட்டுட்டு இருக்க, ரைட்டு தான், நீங்க அதிகாரத்துல இருக்கலாம், கீழ்ப்படியலாம், ஆனா கர்த்தரை மேல வைக்கணும். அவருடைய காரியங்களுக்காக நீங்க உற்சாகமா இருக்கணும். சொல்ல முடியாது நான் டயர்டா இருக்க ஆண்டவரே, சொல்ல முடியாது. வேகமா பண்ணுங்க. 600 வயசு தாத்தா பண்ண முடியும்னா உங்களால என்னால முடியுமா? முடியாதா? இப்பெல்லாம் 50 வயசு தாத்தாக்களே சபைக்குள்ள தூங்குறோம். அதுக்கு நான் கத்தணும் வேற, அல்லேலூயா ஏஞ்சுக்கையா கெஞ்சணும் வேற, காமெடி, பல காமெடி வேற அடிக்கணும். கரெக்டா? உங்களை மொக்க சிரிப்பெல்லாம் என் மனைவி கேட்கறான், வீட்டுல எல்லாம் இப்படி சிரிப்பு காட்டவே மாட்டீங்க, ஏன் சர்ச்சில் மட்டும் இப்படி காட்டுறீங்க சிரிப்பு? நேத்து ஒரு அம்மா வந்தாங்க நேத்து பிரேயருக்கு, அவங்க கேட்குறாங்க, வாட் கிஷோர், யூ ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், நீங்க வீட்டில் பேசுறதுல அங்கே பார்த்தா அவ்வளோ கம்ப்ளைண்ட், நீங்க என்ன இவ்வளோ காமெடியெல்லாம் அடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கீங்க அப்படி இப்படின்னாங்க. அப்போதான் நான் யோசித்தேன், வீட்டில் வந்து யாரும் தூங்குறது இல்லை, அலர்ட் ஆகுறீங்க, நீங்கள் தூங்குறீங்க, அதனால உங்களுக்கு காமெடி அடிக்கணும், உங்களுக்கு அப்பப்போ பெப்பப் பண்ணணும், அப்படி 24 மணி நேரம் அப்படி என்ன சொல்றது. இந்த படத்தெல்லாம் என்னது, காமெடி இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், வேற என்ன இருக்கணும், சண்டை காட்சிகள் இருக்கணும், ஆல்ரவுண்ட் படம், சென்டிமெண்ட் இருக்கணும், அழுகாட்சி இருக்கணும், பாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும், வீடியோ அப்பப்போ போட்டு காட்டணும். இதெல்லாம் வச்சுட்டு கர்த்தர் நினைச்சு பார்க்கணும். ஐயா நோவா ஐயா இதுங்களாம் நினைச்சு வர பார்க்கணும். அவர் பார்ப்பாரு? பார்க்க மாட்டாரு. அடுத்த வசனம் பார்க்கலாமா? இதாயிடுச்சா? எங்க விட்டேன்? காத்து அனுப்பிச்சிட்டாரு, தண்ணிகள்லாம் வந்து கரைய ஆரம்பிக்குது. ஜெனிஸ் இப்போ என்ன பண்ணுங்க, ஜெனிசிஸ் அதே அதிகாரத்துல 6, 8, 9 படிங்க. 40 நாள் சென்ற பின் நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போக்கும் வரத்துமாய் இருந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அமிச்சாரா? தண்ணி இருக்கா இல்லையா, இடம் இருக்கா, காக்கா அமிச்சாராம். ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரு? இதெல்லாம் ஜீவனோன்னு வச்சுக்கோப்பா, சோறு போடு. காக்கா விட சொன்னாரா? எனக்கு தெரிஞ்சு இல்லை தானே. காக்கா விட சொன்னாரா? காக்கா விட சொல்ல, ஆர்வ கோளாரா இருந்திருக்கலாம். சரி, நம்ம முயற்சி, ஆண்டவர்னால ஒன்றும் பண்ண முடியல போல, மூடிடுச்சு கதவு, தரக்கெல்லாம் முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு வாழ்க்கை துணையெல்லாம் ஆண்ட தர மாதிரி தெரில, ரட்சிக்கப்படாது ஏதோ ஒன்று கட்டுவோம், ஏதோ ஒன்று நேசிச்சு தொலைப்போம், நம்மளே ட்ரை பண்ணலாமே, நம்மளே காலேஜில் ட்ரை பண்ணலாம். இவர் கொடுத்து நமக்கு ஒரு மாப்பிள்ளை வந்து அந்த சொட்ட மண்டியை பார்த்து ஆண்டவர் அழகில்லாதது தான் தருவார், அதனால நம்மளே பிடிச்சிப்போம். அப்புறமா என்ன மாப்பிள்ளை பொண்ணு, நம்மளே ஏதோ ஒரு கெரியர் எடுத்துப்போம், நம்மளே ஏதாவது பண்ணிப்போம். ஆர்வக்கோளாறு. காக்கா விட்டு பார்க்குறது, காக்கா எங்கன்னா வந்து இடங்குதா, அங்கே போய் சைட் கட்டி நம்ம வீடு கட்டிடலாம், பார்த்துருப்பாரு போல. எப்படியாவது காக்கா வந்து ஏதாவது கண்டுபிடிச்சுன்னு வந்துச்சுன்னா காக்கா வச்சிடலாம். ஒருவேளை காக்கா வெளியே போன காக்கா செத்து போயிடுச்சுன்னா அவரு ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஜீவனோட வைக்கும்படியாக சோறு போடுனாரு. ஆனா இவர் ஜீவனை விடும்படியாக வெளியே விடுறாரு. யாரு? நம்ம ஐயா நோமாயா. அவருக்கும் ஒரு ஆர்வ கோளாறு இருந்து இருக்கலாம். நம்ம அப்படிதான் அநேக காலத்துக்கு முன்னாடி ஆர்வ கோளாறாக இருக்கிறோம். நிறைய காரியங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் அபார்ஷன். அவங்க அது எப்படின்னா, ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை அழிக்கும்படியாக நம்மளே இந்த முந்திரி கொட்டை மேல காக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. அடுத்தது என்ன பண்ணுவோம், என்ன பண்ணாரு பார்ப்போம். அடுத்தது படிங்க. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். புறாவையும் அனுப்பிச்சிட்டாராம். புறாலாம் அந்த காலத்துல லவ் லெட்டர்லாம் அனுப்புவாங்களாம். இந்த காலத்துல ஸ்பை ஒர்க் பண்ணுவாங்களாம். ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு என்ன சொல்றது, சிப் அனுப்புறது, இதெல்லாம் இப்போ நடக்குதான். இந்த வார் டைம்ல நடந்திருக்கு. கிளீன் அனிமலும் அனுப்பிச்சிட்டாரு, இத்தியம் போட்டெல்லாம் பார்த்துருக்காரு, காக்காவையும் அனுப்பிச்சிட்டாரு. அப்ப சும்மாவே அந்த மனுஷன் நம்மள மாதிரி ஏதாவது ஒண்ணு, இந்த கடவுள் கொடுக்க மாட்டாரியா காசு, போடுறா லோனு, இமெயில் எடுத்துடுறா, இமெயில் எடுத்துட்டோன்னு வச்சு கல்யாணம் கிராண்டா பண்ணி நீ இஎம்ஐ எடு. ஆண்டவர் மூட்டாருப்பா, கதவே மூடிட்டாரு. அப்பமா என்ன நடக்க போகுது? இஎம்ஐ போடு. கதவு ஜன்னல் வழியா கூப்பிடுவான் சேல்ஸ் கார்டு, கிரெடிட் கார்டு காரலாம். ஒரே ஒரு ஸ்வைப் மட்டும் பண்ணிட்டு நீ போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ ஒரு படகுலே இருக்காது, வெளியே வா, எட்டிப்பாரு. அப்படியே அந்த சின்ன பரல காக்கா விடுவோம். அப்புறமா இல்லை எனக்கு தெரியல, அண்ணான்னு வச்சுப்போம், எனக்கு தெரியலண்ணா, தெரியாம பண்ணிட்டு, ஐ தாட் லைக் தட் பட் இட் ஹேப்பன். அப்படியே ஒன்றும் தெரியாது, பப்பி மாதிரியே மூஞ்சி வச்சுப்போம். பண்ணுறதெல்லாம் கிரிமினல் வேலை. ஆண்டவர் கேட்டனோ ஐயா சொல்லிக்கலாம், சும்மா விட்டாண்டவரே, காக்கா எவ்வளோ நாள் தான் உள்ளே இருக்கும், பறக்க முடியுமா, அத்தா வெளியே விட்டோம் பறக்கட்டோன்ட்டு. புறா கேட்டிருந்தா சொல்லியிருப்பார் போல, இப்படி நானா இருந்தா சொல்லியிருப்பேன், புறா ஆண்டவரே ரக்கை இப்படி சிறகி அடித்துட்டு இருந்தது, அதனால பறக்க. அதே போல
சில வாட்டி பறக்க ரொம்ப துடிக்காதீங்க, யோசி. வெளியே போனா செத்துருவ. வெளியே ஃபுல்லா என்ன சொல்ல ஃப்ளட் வாட்டர் இருக்கு, உன்னை 40 நாள் உள்ள இருக்க சொன்ன, அது அப்படியே மாறிடுச்சு. ரைட்டு, உனக்கு யார் சொன்னாரு? கிரியேட்டர் சொன்னார். வெயிட் பண்ணுமா, வெயிட் பண்ணு, வெயிட். கரெக்டா, வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக இருங்க. அடுத்தது படிங்க, என்ன பண்ணாரு? பூமியின் மேதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அது உஷாரான புறா போல, உயிரை காப்பாத்தி திருப்பியும் வந்துக்குது. அவனா மாட்டி போண்டா அந்த மாதிரி. அதுக்கு இங்க ஞானம் இருந்துக்குது. படுபாவி என்ன இப்ப அனுப்புறாங்களே, நான் அனுப்பிச்சுதானே திட்டிருக்கோம். புறா படுபாவி அனுப்புறான் பாத்தியா. நான் சில வாட்டி எல்லாம் எங்க ஊழியத்துக்கு வேலை எல்லாம் அனுப்ப படுபாவி திட்டி இருக்கலாம். நிறைய வேலை கொடுக்குறான் பாத்தியா, எனக்கு மட்டும் நான் மட்டும் மேட்டு கிளீன் பண்ணுமா, இதுங்க மட்டும் வர்ஷிப் ப்ராக்டிஸ் மட்டும் வந்துட்டு போயிடுங்களாம், இதுங்க மட்டும் நோவாம வேலை பண்ண, மேட்டு கிளீன் பண்ணணும், கக்கூஸ் கிளீன் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், எனக்கு வலிக்குது இல்ல. யோசிங்களா யாருன்னா இருக்கலாம். யோசனை வரேன் தானே, இவங்க மட்டும் ஷோக்கி பண்ற மாதிரி வந்து வர்ஷிப்லாம் பண்ணிட்டு போறாங்க, நம்ம மட்டும் பாத்திரம்லாம் கழுவுறோம், அழுக்கழுக்கான கழுவுங்க, ஆனாலும் ஓவரா பந்தா காட்ட வேண்டியது. ஒரு பாத்திரம் கழுவுறோம், கக்கூஸ் கழுவுறோம், இவங்களாம் இப்படி இருக்காங்களே, குறை சொல்லி இருக்கலாம். அடுத்தது படிக்கலாமே. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். புறாவே ஏமாந்துட்டு இருக்கோம், அமிச்சிருந்து விடுதான். அப்புறம் கையை நீட்டி, சில வாட்டி அப்படிதான் நம்மளே சில காரியங்களை கையை நீட்டி அப்படியே ஒரு மாதிரி ஆண்டவரை ஏமாத்த ஆரம்பிப்போம். நம்ம சுத்தி இருக்கிறவங்கள ஏமாத்த ஆரம்பிப்போம். கொடுத்த பிள்ளைகள் உயிரோட இருக்கும்படியாக இதெல்லாம் வந்து ஆண்டவர் கணக்கேப்பாரு. என்ன பண்ண இல்ல ஆண்டவர், கொஞ்சம் ஓட்ட இருந்துச்சு வீட்டுல, பையன் தான் அப்படியே கொஞ்சம் தலை நீட்டான், வெளியே போயிட்டான். நான் தள்ளல, மேபி ஒருவேளை அம்மா போய் மிதிச்சிருக்கலாம், இல்ல தள்ளி விட்டுருக்கலாம், வார்த்தைனால தள்ளி விட்டுருக்கலாம். அது அப்படியே விண்டோல இருந்து வெளியே போய் தண்ணீர் மூழ்கி இருக்கும். அது நமக்கு தெரியாது. பள்ளி அப்படியே ஆண்டவர் ஏன் தான் அப்படி பண்றாரோ தெரியல, நாங்களும் ஜெபிக்கிறோம், 24 நேரம் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு ஆண்டவர் தான் பலினா. நீங்க தான் தள்ளினீங்க, அவன் தள்ள மட்டும் தான் விண்டோல விட்டான், நீ மிதிச்சிருப்ப பின்னாடி ஒரே எட்டிவதி, அது வெளியே விட்டுருக்கோம். கரெக்டா, வார்த்தையினால, கோவத்தினால, சபிக்கிற வார்த்தையினால, தூஷணமான வார்த்தைகளால பிள்ளைகள் தண்ணியில விட்டுருக்கோம். கரெக்டா, நம்மளுடைய காரணம் தான். எங்க குடும்பம் உடையதா, ஏதோ நம்ம காரணம் எங்கன்னா இருக்கும். சின்ன ஓட்டை தான், எங்கேயோ பார்த்துருக்கீங்க, சின்ன ஓட்டை தான் குடும்பத்தை பார்க்க வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்தது, பின்பு 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். ஐயா இவர் திருந்தவே இல்லை, கடவுள் தான் உள்ள போக சொன்னா, திருப்பி புறா விடுறாரு. என்னதான் அந்த புறா பண்ணுச்சு பாவம், அது வாய் தான் திட்டிட்டு போயிடும். ஓகே, இப்ப என்ன பண்ணுவோம்? ஜெனிசிஸ் 8:15-16. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். இப்போ சொல்றாரு, கோ அவுட் ஆஃப் த ஆர்க், யூ, யுவர் வைஃப் அண்ட் யுவர் சன். இதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய வாய் அடைக்கப்பட்டிருந்துச்சா? இல்ல, இது வரைக்கும் துருன்னு அவரே பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஆண்டவர் இன்டர்வியூ நினைச்ச ஆண்டவர், தண்ணிய போகும்படியா காத்து அனுப்பிச்ச ஆண்டவர். ஆனா இதெல்லாம் உள்ளுக்குள்ள நோவாக்கு தெரியல. நமக்கு சுத்தி நீங்க கீழ்ப்படியும் போது கர்த்தருக்கு இல்ல என்ன நடக்கும்னா, காத்து வரும், தண்ணி போயிட்டே இருக்கும், நமக்கு தெரியாது. நம்மளுடைய பார்வையில வேலை இருக்கும், எங்கேயோ என்ன மாறிச்சு ஒன்னு நினைக்கிறோம். ஆனா இங்க ஆண்டவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃபைனலா பாஸ் எஜமான் வர்றாரு, இப்போ நீ போ, கோ அவுட் ஆஃப் த ஆர்க். அப்ப இத்தனை நாள் ஆண்டவருக்கு வாய் இல்லையா, இல்ல பேச முடியாதா? அப்ப இத்தனை நாட்கள் அவரே ஒரு போராட்டமா இருந்திருக்காரு. நம்ம வாழ்க்கையில அப்படிதான். கர்த்தர் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, முந்திரி கொட்டை போலவே இருக்காதீங்க. புரியுதா? நிறைய விஷயத்துல திருமணத்துக்கு வெயிட் பண்ணுங்க, புரியுதுல்ல? அப்போ வெயிட் பண்ணாதீங்க, இந்த காலத்துல வெயிட் பண்ணாதீங்க, 2021லயே வந்து வெயிட் பண்ணுங்க. அப்போ அப்படியே ஏதோ பார்த்துட்டு போயிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார், நீ இப்போ பண்ணு, இப்படி பண்ணு, இப்ப வெளியே போ, இப்ப சேஃபா இருக்கு. ஆண்டவர் ஆலோசனைக்காக காத்திருங்கள், மூடனை போல இருக்காமல் ஞானியோ போல இருங்கள். அடுத்தது ஜெனிசிஸ் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். அப்போ இதெல்லாம் எதுக்கு? கர்த்தரோடைய பலிபீடத்தை கட்டணும், ஆல்டரை கட்டணுமா. ஆல்டரை கட்டி சில மிருகத்தை வந்து தகன பலியில என்ன பண்றாராம்? பலியிடுறாராம். கிளீன் அனிமல்ஸ் தான் நினைக்கிறேன், பலியிடுகிறாராம். அப்போ நம்ம கூட இருக்கிறது எல்லா பிள்ளைகள், வேலை, உயர்வுகள், இன்னும் என்ன உயர்வு, ப்ரொமோஷனு, மனைவி, புருஷன், இன்னும் என்ன இருக்கு, வண்டி, எல்லாமே கர்த்தருடைய நாமத்தோடைய மகிமைக்காக பயன்படும்படியாக இருக்கு. அப்ப அந்த பலிபீடத்துல இவர் வைக்கிறாரு. அடுத்தது என்ன நடக்குதுங்க? சுத்தமான வாசனையை கர்த்தர் முகர்ந்தார்,
அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. நான் இப்பொழுது செய்ததைப் போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ஸ்மெல் பண்றாராம் ஆண்டவர், ஸ்மெல் பண்றாராம். ஆஃபரிங்க பாடும் போதோ, கீபோர்டு வாசிக்கும் போதோ, பேட் அடிக்கும் போதோ, மெசேஜ் கொடுக்கும் போதோ நல்ல வாசனை. அதனால உன் சபையும் உன் வீட்டையும் நான் அழிக்க போவது கிடையாது, உலகத்தை நான் அழிக்க மாட்டேன். இது மேல முதல் கொண்டு அதுல போட்டிருக்கு. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். ஆல்சோ த இமேஜினேஷன் ஆஃப் மேன்ஸ் ஹார்ட் இஸ் ஈவல் ஃப்ரம் ஹிஸ் யூத். வாலிப நாட்கள்ல இருந்து அவனுடைய இமேஜினேஷன் தீங்காக இருக்குன்னு போட்டிருக்கு. ஸ்மெல் பண்றாரு வாலிப பிள்ளை, தீங்கா இருக்கு அழிக்க மாட்டேன், தீங்கா இருக்கு நீ குளிக்கல அழிக்க மாட்டேன், நீ கெட்ட வார்த்தை பேசிட்டு வந்த அழிக்க மாட்டேன், நீ அருவருப்பான காரியத்தை பண்ணிட்டு வந்த அழிச்சு போட மாட்டேன், என்னுடைய கவர்னன்ட் உங்ககிட்ட இருக்கு. அப்ப அப்பா அம்மா பண்ற வாழ்ற வாழ்க்கை பிள்ளைகளை பாதுகாக்கும், அடுத்த ஜெனரேஷனை பாதுகாக்கும். வாலிப பிள்ளைகளா, அப்ப வாலிப பிள்ளைகளை யோசிச்சு பாருங்களேன். அப்ப இமேஜினேஷன் எப்படி இருக்கும்? அவரே போட்டிருக்காரு, ஈவல் although the imagination of man's heart is evil from his youth. அப்படின்னா வாலிப நாட்கள்ல இருந்து தவறான தீங்கான காரியங்கள் உள்ளுக்குள்ள வரும். என் குழந்தைன்னு சொல்ல முடியாது. என் வாலிப பையன் அது குழந்தைங்க, அது அறியாம ஒரு பப்புங்க, பப்பிமா அது. என் பாப்பா ஒரு வீட்டுல நாங்க இருந்தோம் கொடுத்தனும். அந்த இடத்துல என்னன்னாக்கா பாப்பா வந்துருச்சு வீட்டுக்கு. பாப்பா சாப்பிட போய் நாங்களும் எந்த பாப்பா பார்க்கணும்னு ஆர்வமா இருந்துச்சு. ஏன்னா அப்பதான் நாங்க புதுசா போனோம். பார்த்தா பாப்பா பெருசா இருக்கு. அப்பதான் நினைச்சேன் பாப்பாவாம். அந்த பாப்பாவே பயங்கர சைஸ். ஓகேவா, பாப்பா சில பேர் வந்து எவ்வளவு வந்தாலும் பாப்பா என் பொண்ணுமா, என் பேபிமா, என் புஜ்ஜிமா, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்க வசனம் போட்டிருக்கு, வாலிபன் நாட்களை தீங்கான காரியத்தை நினைவுல இருக்கான், அசிங்கமா இருக்கான். என் புள்ளெல்லாம் அப்படி இல்லை. ஐயோ என் புள்ள சுத்தத்தவங்க வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ளதான் ஏதோ பண்ணுது. ப்ராஜெக்ட் இல்லை, ப்ராஜெக்ட் ஐ செட் ப்ராஜெக்ட் ஒர்க். உங்களோட நினைவுகள் சரியில்லை போல பெற்றோர்களுக்கு. நான் சொன்னது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றார்கள். அப்ப வாலிப பிள்ளைகளை நீங்க எப்படி நடத்தணும்? அப்ப அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் என்ன பண்ணணும்? புஷ் பண்ணணும். போடா யூத் மீட்டிங், இப்போ எட்டி வச்சுன்னு இப்போ ஜன்னல் தாண்டி தண்ணியில முழுங்கினால பரவாயில்லடா, சபைக்கு போய் வாலிப மீட்டிங் அட்டன் பண்ணு. அது வராது. மழை வந்துச்சுல்லடா போவாதடா, வீட்டுல இருந்து போனீங்கன்னா உன் அழுக்கெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா நீ வெள்ளையாயிடுவ, இல்ல கற்பாயிடுவ. வெளியே போவாத, மழை நிலாவது உனக்கு கேப் இல்ல, ஆட்டோ இல்ல, நந்து போவாதே. கால் தேஞ்சிட போகுது மேன். கால் தேஞ்சிச்சுன்னா உனக்கு அப்படியே என்ன கிராக் வந்துடும், இதெல்லாம் வந்துடும். நீ அதனால அப்படி பொத்தி பாப்பாது. என் புள்ளிக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாமே தெரியும். வசனம் அப்படி போட்டிருக்கு, தே நோ, எல்லாமே தெரியும். வாலிப பிள்ளைகள் தெரியாது ஒண்ணுமே இல்லை. வசனம் போட்டிருக்கு, அது பொய் கிடையாது. இமேஜினேஷன் இஸ் ஈவல். அப்ப அதை பிரேக் பண்ணணும்னா போராடணும். அதுக்கு ஒரு சபைக்கு வந்தா பத்தாது, அவங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ணணும், அடிஷனல் கிளாஸஸ் அனுப்பணும், அடிஷனல் கோச்சிங் அனுப்பணும், பிள்ளைகளை வளர்க்கணும். அப்படி இருக்கணும். அப்பா ஆண்டவர் என்ன கூறுவார், பரவாயில்லையே நல்லா வளர்த்துக்கிறாங்கடா அப்பா அம்மா, அப்ப நினைவு கூறுவார் குடும்பத்தை. புரியுதா? அவ வேலைகள், அப்புறமா கர்த்தர் மூந்து பார்க்குற எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி பார்க்குற. நீ எடுக்கிற ஆராதனை, சபைக்குள்ள வந்து எடுக்கிற ஆராதனை எப்படி இருக்கு? போட்டி பொறாமையோட வா, எங்கெங்க டிஸ்டர்பன்ஸோட கையை தூக்கினா கையை தூக்கு, காலை தூக்குனா காலை தூக்கு, அதோட மூந்து இது நாத்த அடிக்குது, நறுமணம் சரி கிடையாது. என் பிள்ளைய நான் அப்போ மோப்பம் பார்ப்பேன், சொல்லியிருக்கல. இப்போ கூட டேனியல் இருந்தானா அவனை கட்டி பிடிச்சி அவன் தலையை மோந்து பார்ப்பேன். அது என்னுடைய ஹேபிட், எனக்கு பிடிக்கும். என் பொண்ணையும் மோந்து பார்ப்பேன், தலையை வந்து மோந்து பார்ப்பேன். அது எங்கன்னு வந்துச்சு தெரியல, மேபி டிஎன்ஏ போல, நம்ம அப்பா கிட்ட இருந்திருக்கு போல. அவர் மோப்பம் பிடிக்கிற. அப்போ உங்க பிள்ளைகள் உங்க வீட்டை உங்களை கர்த்தர் மோப்பம் விடும் போதோ, அப்பா என்ன அழகா இருக்கு, நேரத்தை அழகா யூஸ் பண்ணிருக்கான்ப்பா, நேரத்தை அழகாக யூஸ் பண்ணிருக்க. 24 மணி நேரத்தில் ஆண்டவருக்கு எனக்கு கொடுத்துருக்காங்கப்பா, பரலோகத்தின் காரியங்களுக்காக, திட்டத்துக்காக. நம்ம ஆட்கள் எங்க இன்னைக்கு கேட்கிற வேத வசனத்தை அன்னைக்கே மறந்து விடுகிறோம். கரெக்டா? கேட்டா போல. இதெல்லாம் வைத்துக்கொண்டு கர்த்தர் எப்படி நினைவு கூறுவார்? புரியுதா? நேரத்தை வீணடிக்காத. அவர் உங்களை ஸ்மெல் பண்ணார்னா ஜாலியாக ஃபீல் பண்ணணும். அவருக்கு துக்கம் இருக்கக்கூடாது. என்னடா குளிக்கவே இல்லை, இது எண்ணெய் பூசிட்டு கிடக்கு, நம்ம சொல்லுவோம்ல, என்னடா தலை குளிச்சியோல. தலைக்கு குளிச்சு ஸ்மெல் வேறையா இருக்கும், தலைக்கு குளிக்கலாம் ஸ்மெல் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்க கர்த்தருடைய ரத்தத்துல கழுவப்பட்டு ஆண்டவருக்கு அலங்கரிக்கப்பட்டு பரிசுத்தமா கர்த்தருக்காக ஒரு ரைச்சியஸா பெர்ஃபெக்டா வாழ்ந்தீங்கன்னா உங்க வீட்டை வந்து மோப்பம் பிடிப்பாரு.
மோப்பம் பிடிச்சி இந்த மாதிரி அடைக்கப்பட்ட வாசல்கள் அவர் திறந்து டெலிவரன்ஸை கொடுப்பாரு, புது வாழ்க்கையை கொடுப்பாரு. இங்கதாங்க இது கவனன்ட். நம்ம ஆட்கள் கவனன்ட் பண்ணிட்டீங்கப்பா, 10 வருஷம் முன்னாடி சொன்னியாப்பா, ஒன்னும் நடக்கலையாப்பானா. ஏன்னா அடைக்கப்பட்டு ஒன்னு அடைச்சது அவரு இல்லையா, நீயே தரம் தபக்குன்னு தண்ணியில விழுந்துக்கிற. அதனால ஒண்ணுமே நடக்காது. பொறுமையாக இருங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மோப்பம் பிடிக்க போறாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாத்தையும் மோப்பம் பிடிச்சிட்டு இருக்காரு. துர்வாசனம் வருகிறதா, ட்ரைலாண்ட்ல இருக்கியா, பேழைக்குள்ள இருக்கியா, கர்த்தருக்குள்ள பேழைக்குள்ள இருக்கிறியா? இந்த சபை ஒரு பேழையாக இருக்கணும், அங்க ஒரு ஜீவன் இருக்கணும், எல்லாமே இருக்கும். அழுக்கு கலந்த அனிமல்ஸ் உள்ள இருக்கலாம், ஆனா அதை கிளென்சன் பண்ற வேலை நம்மள்தான் இருக்கு. துருன்னு எதுவுமே பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் கேட்பாருங்க. இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்திருக்காரா? கர்த்தர் சொல்லுவாரா எனக்கு இவரை தெரியும் அப்படின்னு பெருமிச்சுட்டு இருப்பாரா? யோசித்து பாருங்களேன். நான் எமோஷனா பேசலாம், ஆனா கொஞ்சம் நான் உணர்வு கொள்ளுங்கள். காலம் வேகமா போயிட்டு இருக்கு. டெலிவரன்ஸ் வேணும்னா கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. அவர் உங்களை மோப்பம் பிடிக்க காத்துட்டு இருக்காரு. துர்வாசனை எடுத்து விட்டு நல்ல வாசனை வைத்துக் கொள்ளுங்க. ஷாம்பு போட்டு குளிச்ச மாதிரி இருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஓகேவா? புரியுதா? அடுத்தது சில வசனங்களை தியானித்து விட்டு முடிக்க போகிறேன். 3:1-8. To everything there is a season, a time for every purpose under heaven. காத்திருப்பு தம்பி, காத்திரு. கோழியை போல, கோழி நம்ம முட்டையை காக்குது, முட்டையை வெளியே போட்டு உடச்சு விடாத, வெயிட் பண்ணு. There is time for everything. Time to pluck, time to kill, time to heal. எல்லாத்துக்கும் நேரம் உண்டுன்னு போட்டிருக்கோம். வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நேரம் உண்டு, காத்திரு. நீ பண்ண வேண்டியது அவரை நினைக்க வச்சிட, ஆட்டோமேட்டிக்கா உன் லைஃப்ல growth இருக்கும். நினைக்கவே, நடிக்காதீர்கள், நினைக்க வைங்க. டிஸ்டர்ப் பண்ணுங்க அவரை, டார்ச்சர் பண்ணுங்க அவரை, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அவரே போற என்னடா கூப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருக்கணும். உள்ளுக்குள்ள ஒரு ஃபயர், அந்த உன் புள்ள ஃபயரா இருக்கும். இல்லைன்னா நீ ஜீவனும் பிள்ளை அப்படியே போய் முன்னாடி நிக்க வச்சுனா மோப்பம் பிடிச்சா நிர்வாசனையா, நாத்தம், அசிங்கம், துர்வாசனை வர மாதிரி பிள்ளைகளை மாத்தது யாருன்னு மாத்தணும்? தாய் தகப்பன் தானே, குழந்தைய தானே கொடுத்தாங்க. அப்ப அவைகளை துர்வாசனை மாத்தது யாரு? ஜன்னல் ஓபன் பண்ணது நீங்க. நேரத்தை எங்க போயிட்டு இருக்கு? 24 மணி நேரம் மொபைல்ல போட்டிருக்கா? செக் பண்ணுங்க, தயவு செஞ்சு செக் பண்ணிக்கொள்ளுங்க. எவ்ரிதிங் தேர் இஸ் a time. அடுத்த வசனம் சங்கீதம் 90:12. To teach us, so teach us to number our days that we may gain a heart of wisdom. எங்களுடைய வாழ்க்கைய, எங்களுடைய என்ன சொல்ல, உயிரதை பத்தி எண்ணக்கூடிய ஞானத்தை கொடுங்கள். கேட்டிருக்கீங்களா? எப்பனா எத்தனை நாள் உயிரோட போய் எண்ணி இருக்கீங்களா? இங்க வந்திருக்கீங்களா? இங்க எண்ணி இருக்கீங்களா? இப்போ நமக்கு இவ்வளவு வயசு, இன்னும் எவ்வளவு வருஷம் இருப்போம் அப்படின்னு கால்குலேட் பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணுவேன். அப்பப்போ நான் இப்படிதான் மினிமமா வச்சுப்பேன் ஒரு டார்கெட். சில பேர் சொல்லுவோம் மினிமம் வச்சா ஆண்டவர் எடுத்துருவாரு, ஐயோ அறிக்கெட்டக்கூடாது, ஐயோ அங்க போட்டுக்குது 70 தானே, அதுக்கு மேல என்ன வேணும்? நான் ஒரு 50 நாள் வச்சுப்பேன். இப்போ ஒரு 30 நாள், இன்னும் 20 வருஷம்னு வச்சுப்போம். பெஸ்டா ஆண்டவர் கொடுத்தணும், எதுனா பண்ணிடணும், ஏதாவது துருத்துரும் பண்ணினே இருக்கணும். நீங்க ஊழியம் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு எனர்ஜி பூஸ்டா இருக்கும், ஸ்ட்ரென்த் இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மன மகிழ்ச்சியோட இருக்கும். கர்த்தருடைய காரியங்கள் ஈடுபாடு கொடுத்துட்டு அது எப்போ நீங்க ஸ்டாப் பண்றீங்களோ துக்கமா இருப்போம். உண்மையாக ஜீவன் இருக்கிற இடத்துல இருந்து ஜீவன் உள்ள ஆவியை பெற்று இருந்தீங்கன்னா அப்படி இருக்கும். இல்லை நீங்க எப்போ மறிச்சிருப்பீங்க, அந்த உணர்வெல்லாம் இருக்காது. அப்போ என்னணுமா, ஆண்டவர் இன்னும் எவ்வளவு நாளைக்கு, இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெஷ்ஷா டே கொடுத்தீங்க, நான் என்ன பண்ணணும்? எண்ணிட்டே இருக்கணுமா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு? நம்ம எல்லாம் ஐயோ பொக்கம் தாய கூட இன்னும் 80 வயசு இருக்கும் இருப்பான். அதனால மாமியாரை திட்டு, மருமகளை திட்டு. எண்ணுங்கள், உங்களுடைய நாட்களை எண்ணுங்கள். பயம் வரும், ஆண்டவரே நான் வந்துருனா, நினைச்சு பார்த்திருக்கீங்களா மேல வந்துருவேனா? அதுதான் டெலிவரன்ஸ். சிந்தனையில இருக்கணும் மாற்றுதல், சிந்தனையில கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன மாத்திக்கொள்ள வேண்டும், நான் என்ன மாத்திக்கொள்ளணும், என் உயிர் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு, என்ன நம்ம வசனம் போட்டிருக்கு கேளுங்க, என்ன எனக்கு தகுதிப்படுத்துங்க, எண்ணிட்டே இருங்க, எத்தனை நாள் உயிரோட இருப்போம். அடுத்த வசனம் என்ன படிக்கலாம்னா Ephesians chapter 5 verse 15-16. ஆனபடியினாலே நீங்கள் ஞானம் இல்லாதவர்களைப் போல நடக்காதீங்க. ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமா நடந்து கொள்ளணுமா? எந்த காரியத்துல நீங்க இல்வானாலும் கவனம் இருக்கணும். சபைக்குள்ள மிஸ் ஆற ஒரு காரியமே கவனம் இல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த உடனே ரட்சிக்கப்பட்ட உடனே கவனம் இருக்காது. மந்தமன் அப்படியே ஒரு மாதிரி மந்த நிலைமையில அலர்ட் இருக்காது, அலர்ட்னஸ் இருக்காது, ஆக்டிவா இருக்க மாட்டோம். சிரிப்பு, கேலித்தனம், ரைட்டு தான், சிரிப்பு ரைட் தான், ஒரு விதமான மந்த நிலைமான காரியங்கள், இதெல்லாம் மாறணுங்க. பி வைஸ்.
எது பண்ணாலும் கவனமா இருக்கணுமா. ஆபீஸ் போனா கவனமா இருக்கணும். நம்மள அபிஷேகத்தை வேணா திருடிடுவானா, நம்ம ஏதாவது பண்ணிடுவோமா, தப்பான கல்வி விழுந்துமா. காலேஜ் போனா கவனமா இருக்கணும். என்னோட பரிசுத்தத்தை நான் இழந்துருவேனா. வீட்டுல இருந்தாலும் கவனமா இருக்கணும். வெளியே போனாலும் கவனமா இருக்கணும். சபைக்கு வந்தாலும் கவனமாக இருக்கணும். யோசிச்சுட்டே இருக்கணும். நான் நல்லா நடந்துட்டு இருக்கேன் ஆண்டவரே, உங்களை ஹர்ட் பண்றேனா, இந்த பொண்ணை நான் கட்டா நல்லா இருப்பேனா, கேட்டுட்டே இருக்கணும். கர்த்தர் சித்தம் நடக்கிறதா நடக்கும். இந்த இன்விடேஷன் ஒன்று போடுவாங்க, வாட் சோ காட் யுனைடெட் டுகெதர் டு நாட் லெட் மேன் செப்பரேட் இட்டான். அது அவங்களே போட்டுப்பாங்க. ஆண்டவர் இணைச்சதான். ஆண்டவர் இணைச்சதா தௌரி இருக்குமா, உள்ளுக்குள்ள தௌரி இருக்கும். ஆண்டவர் இணைச்சதை யாரும் பிரிக்காதீர்கள். எங்களுக்கு வேற ஒன்றும் கலைகள் கிடையாது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வரலாம் அந்த மாதிரி. ஆண்டவர் இணைச்சா முடியாது. உள்ள தௌரி இருக்கும். சாவரம் எவ்வளவு போட்டிருப்போம், பேசியிருப்போம். நீங்க கொடுக்கறது நாங்க வாங்கிக்கிறோம், பிச்சேடு அது போட்டிருப்போம். ஆண்டவர் பிரிக்க மாட்டாரு. கரெக்டா? இல்ல இவ்வளோ குப்பிங்க. அதுல ஆண்டவர், நான் ஆண்டவர் சித்தம் தான் பண்ணா, டங்ஸ் பேசி தான் ரீகா லபா லபான்ற கொடுத்துருவாரா? ஏன்னா அவருடைய ஞாபகம் மேல திருப்பல. அப்ப இதெல்லாம் பாப்பாரு. நீ நான் இன்விடேஷன்ல போடு, டப்பா டான்ஸ் ஆடினோம் உங்களுக்கு திருமணம் ஆயிட்டு. திருமணம் மாத்திரம் எல்லா காரியங்களும் கர்த்தர் நினைவு கூறவில்லை என்றால், உங்க நேரத்தை கர்த்தர் கொடுக்கலாம், இதெல்லாம் மாறிடும். புரியுதா? உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு நடிக்க முடியாது. அடுத்தது காரியங்கள், ரோமன்ஸ் சாப்டர் 13 சாப்டர் 13 verse 11. Romans chapter 13 verse 11. And to this knowing the time that now it is high time to awake out of sleep, and from now our salvation is nearer. தூக்கத்துல இருந்து ஏஞ்சுக்குங்க பாஸ் போட்டிருக்கு வசனம். நமக்கு சபைக்கு வரும்போது தான் எல்லா காலை கடன் ஞாபகம் வரும். சபைக்குள்ள வரும்போது தான். நான் ஒரு டைம் யாருக்கும் சொன்னேன், தம்பி ஏன்பா நீ போயிட்டு முன்னாடி வந்து உட்கார கூடனா, வருது போறேனா. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, வருது போற இதே மாதிரி ஆஃபீஸ்ல இன்டர்வியூக்கு போக முடியுமா? இதெல்லாம் மாற்றணும். கர்த்தருடைய வார்த்தையை கழுகை போல அப்படியே காத்துட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவரே இன்னைக்கு வந்தா எனக்கு தொடுதல் வேணும், அப்படி இருக்கணும். எங்கேயோ ஏதோ மந்த நிலைமை தான். என்ன போட்டிருக்கு? அவேக், தூக்கத்துல ஏஞ்சுக்குங்க. சபையே குடும்பமே தூக்கத்துல ஏஞ்சுக்குங்க. ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுங்கள். கர்த்தரை அக்செப்ட் பண்ணி இன்னும் ஒரு மாதிரி இருக்கீங்களா, 2 கட்டமா இருக்கீங்களா, சீக்கிரமாக ப்ரொசீட் பண்ணுங்க. மந்த நிலைமையில இருக்காதீங்க. காலம் இனி செல்லாது. அவேக் தூங்க, ஏஞ்சிக்கோ. தட்டிட்டே இருக்க வாட்ச்மேனை போல நம்ம தான் பன்னிக்குட்டி மாதிரி தூங்கிட்டே இருக்கோம். வாட்ச்மேன் என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, இந்த சபையில இப்படிதாடா திட்டிகிட்டே இருப்பாங்கடா, வேற வேலையே இல்லடா. வாட்ச்மேன் தட்டினே பழகிடும். விசில் அடிச்சுட்டே தான். நம்ம ஆள் தான் போயிட்டு போன மாதிரி சொன்னார்ல ஜான் டானியல், மோரி பக்கத்தில் தின்னா படுத்தாலும் ஸ்மெல்லு வராது, ஃப்ளைட்டு போனாலும் ஒன்றும் தெரியாது. ஏன்னா பழகிட்டோம், பிரெயின் ஆஃப் ஆயிடுமா. அந்த மாதிரி தான். அவேக், ஏஞ்சிக்கோப்பா தம்பி தங்கச்சி குடும்பமே ஏஞ்சிக்கொள்ளுங்கள், தூங்காத. அடுத்த வசனம் ஜேம்ஸ் 4:14. You do not know what will happen. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. It is even a vapor. வேப்பருக்கு சொல்றாரு. வேப்பர் எப்படி இருக்கும்? இந்த சுடு தண்ணி காய வச்சிருக்கீங்களா, அது மேல ஒரு காத்தை போல வரும். பார்த்திருக்கீங்க? பபுள்ஸா இல்ல தட்டு மூடி வச்சிருக்கீங்க, சுடு தண்ணி வரும், அதுல தண்ணி ஒட்டிட்டு இருக்கும். சுடு தண்ணி பார்த்திருக்கீங்களா? அதுதான் வேப்பர். அதை போல ஒரு வாழ்க்கைன்னு சொல்றாரு. அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பயம் வரணுமா வரக்கூடாதா? நம்ம பண்ற காரியம்லாம் எப்படி இருக்குன்னா, 1000 வருஷம் வாழ போறோம், ஃபுல் இருக்க போறேன்டா. ஆண்டவர் வருகை எதுக்கு? ப்ராஸ்பெரிட்டி இருந்தா போதாதா? சந்தோஷமா 2 காமெடி கேட்டா போதாதா? சிரிச்சா போதாதா? ஆண்டவர் வருகை பத்தி நமக்கு என்ன, அது என்ன கவலை? போமா, அதெல்லாம் ஒண்ணு பயம் காட்டுற ஊழியம் போலடா இதெல்லாம். எதுக்கு இந்த மாதிரி பிரசங்கெல்லாம் பண்றாங்க? வேப்பரை போல இருக்கிறோமா? அப்ப அந்த வேப்பர் எவ்வளவு பயங்கரமா இருக்கணும், அப்படி பயபக்தியோடு இருக்கணும் தானே. காத்தான் அந்த அது வேப்பர் காத்து கூட இல்லைங்க, ஒரு மாதிரி டிராப்பு, ஒண்ணுமே இல்லை, அப்படி போட்டிருக்கு. தமிழ் என்ன போட்டிருக்க? வேப்பர்னா ஆவியா? புகை. புகை எப்படி போகும்? சைலன்ஸ்ல போகும். பாத்தீங்களா? ஆட்டோல இருந்தா சில பேர் பெட்ரோல் ஊற்ற மாட்டாங்க, கெரோசின் ஊத்திடுவாங்க. அப்படியே புகையா புகையாம். உங்களுக்கு கொடுத்ததை கணக்கேப்பாரு. உங்களுடைய ஆஃபரிங்ல ஆண்டர் மூந்து பார்ப்பார். ஆஃபரிங் ஒரு பேர் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு டைம் என்னுடைய நண்பர் சுந்தர் போயிட்டு ஆஃபரிங் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ண, ப்ராஃபிட்டிக் ஹால் கட்ட போறோம், ப்ராஃபிட்டிக் சென்டர் பெங்களூர் கட்ட போறோம், ஆஃபரிங் கலெக்ட் பண்ணுவான். இந்த மனுஷன் இந்த மடிப்பிச்செல்லாம் கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆஃபரிங் கொடுங்கப்பா, ஆஃபரிங் கொடுப்பான்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த நபர்கிட்ட. அவர் ஊழியம் பண்ற மனிதர். அவரு எடுத்து வாங்கிட்டு, ஜபம்லாம் இல்லை தம்பி, அதுல இருந்து ஒரு 500 ரூபாய் எடு, அவங்க வட்டி கேட்டுங்கிறாங்க, கொடுத்துரு. யாரோ வட்டிக்கு வெயிட் பண்ணிக்கிறாங்க. இவர் கடன் வாங்கி வட்டிக்காரனும் வெயிட்டிங் போல. அந்த காசை எடுத்து வட்டி கொடுக்க சொல்றாராம். இவர் கேட்டாராம், வட்டி கொடுக்குறோமே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஜெபம் பண்ணிக்கலாம். அப்போ ஊழியமும் இப்படிதான் நடக்குது. அப்படியே மந்த நிலைமை நம்மளும் இருந்தோம்னா நம்மளும் இது மாதிரி தான் பண்ணுவோம். புரியுதா?
பாருங்க எப்படி இருந்திருக்காரு நம்ம சுந்தர் பிரதர், மடிப்பிச்செல்லாம் கேட்டு ஆஃபரிங்லாம் கொடுத்து. இன்னைக்கு அந்த மாதிரி காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆஃபரிங் ப்ரெஷியஸான காரியங்கள். மோந்து பாப்பர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்க. அடுத்த காரியம் 2 Peter 3:8. Do not forget that with the Lord ஒரு நாள் 1000 வருஷம் மாதிரியும் 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரியும் குழப்பி விட்டுக்கிறாங்கல்ல. நம்ம கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் மாதிரினா இல்லை 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரினா இன்னும் நிறைய நாள் கொடுக்கும்போது அங்கே ஸ்டேட்மெண்ட் ஒரு மாதிரி குழப்ப மாதிரி. அப்படின்னா பயத்தோடு இருங்கள். கர்த்தருடைய சிந்தனையே நம்மளால கால்குலேட்டே பண்ண முடியாது. போயிடுவேன் குறுகிய வாஸ்கல் தான். இல்லை என்னை விட்டுருவாங்க, எனக்கு எங்கள் செக்யூரிட்டி தெரியும் அவனுக்கு போனேன்னா இப்படி நான் ஒரு பிரைஸ் இல்லை சலாம் இல்லை, நான் ஒரு பிரைஸ் லாட் ஹெவனில் ஒரு பிரைஸ் லாட் சொல்லுவாங்க, உள்ளே போயிடுவேன். ஜாக்கிரதை, விழிப்போடு இருங்க, முழிச்சிட்டு இருங்க, தூங்காதீங்க. ஓகேவா? அடுத்தது ஃபைனல் 1 John chapter 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இனி இதுல தான் பிரச்சனை. ஆண்டர் சித்தத்தை செய்யணும் அம்மா யூடியூப் போறதுக்கும் ஃபேமஸ் ஆகிறதுக்கும் யாருக்குமே எல்லாத்துலேயும் வந்து பிரிவினை பெருமை தனித்தவம் எல்லாமே வந்துடுச்சு. இன்னைக்கு ஐடென்டிட்டி கிரைசஸ். ஆண்டர் சித்த செய்கிறாங்க, இதுல பல குழப்பம் எல்லாமே வந்துடுச்சு. ஆனா அங்க நினைவு கூறும்படியாக ஒரு ஊழியம் இருக்கா? கர்த்தர் நினைவு பாராட்டும்படியா அந்த ஊழியம் இருக்கா? தெரியாது. நீயும் ஸ்டார்ட் பண்ண ஒரு டீ கடை, நானும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேங்க டீ கடை. நீ ஏலக்காய் போட்ட, நான் சீரகம் போடுறேன், இல்லைன்னா டிக்காசனை கம்மியாக போடுறோம். புரியல? நீங்கள் குவாலிட்டியாக இங்கே வளரலன்னா சபைக்குள்ள நீங்கள் எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் இங்கே பெஞ்ச தைக்க போறீங்களா? ஒரு வேளை ஆண்டவர் வருகை தாமதித்தால் இங்கே இருக்கீங்கன்னா இங்களே வச்சுட்டு இருப்போமா? போயிடுவீங்க. கரெக்டா? குவாலிட்டியாக போங்க. உன் குடும்பம் குவாலிட்டியாக இருக்கணும், உன் பிள்ளைகள் குவாலிட்டியாக இருக்கணும், நீங்கள் போய் ஒரு சபையில் குவாலிட்டியாக இருக்கணும். இல்லைன்னா நான் சொல்லலை, மடிப்பிச்சை கேட்டு ஆஃபரிங் வந்தா தம்பி வட்டி குத்துரு, நீ ஊழியம் பண்ணுற பேர்ல வட்டிக்கு வாங்கின்னு இருப்பேன். ஆண்டவர் தான் என்னை காப்பாற்றுறாரு, வட்டி வாங்கின்னு கொடுக்கவும் மாட்டேன். ஆண்டவர் நாமத்தை தான் தூஷணப்படுத்துவேன். அதுக்கு வேலை போனால் நீ ஊழியம் பண்ணலாம். இப்படி பிச்சை எடுப்பதுக்கு வேலைக்கு போய் ஊழியம் செய்ய பண்ணலாம். கரெக்டா? மற்றவங்களை ஏமாற்ற வேணாம்ல. அந்த மாதிரி நம்மளும் ஆயிடுவோம். அப்போ ஜாக்கிரதையா இருங்கள். ஒரே ஒரு வீடியோ போடுறேன், காலம் எப்படி கடைசியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுமா? In a historic and highly symbolic, prophetic development, Israel's biblical red heifer sacrifice ritual has come to life in a rehearsal ceremony. It is a key component in ancient Jewish purification rites according to Numbers 19. The rehearsal, carried out under rabbinical supervision, took place today, July 8, 2025, in Shiloh. A red heifer raised in Israel was disqualified for sacrifice after 2 black hairs were found on its body. It was what was used in a practice burning ceremony for the trained priests. While no date for an actual sacrifice has been announced, the rehearsal included ritual garments, priestly training, and a demonstration of the altar procedures. எத்தனை பேர் இந்த நியூஸை கேட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? கை தூக்குங்க. 1 2 கை உண்மையாக தூக்குங்க. ஓகே, யாரும் கேட்கல. இப்போ மிச்சமான பேருக்கு என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா யூடியூப்ல இந்த பாப்பப் வரல? கர்த்தருடைய காரியங்களை யூடியூப்ல இன்னும் ஸ்க்ரோல் பண்ணல. சரியா? என் டைமை பற்றி இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணால் அதே பாப்பப் கொடுக்கும். அதே என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு காரியத்தை வந்து தள்ளி விடும். கரெக்டா? அந்த மாதிரி தள்ளி விட்டுருக்கும். நீங்கள் பார்க்கலன்னா கூட ஆர்வம் கம்மியாக விழுத்துருங்கள். நீ யூடியூப்ல கண்ட குப்பை பார்க்குறல, இந்த மாதிரிலாம் பாரு. காலம் கொடியதாக இருக்கு. 24 hours எல்லாரும் கொடுத்துட்டாரு. இதுக்கு கணக்கு கேட்க போறாரு, எல்லாரையும் கேட்க போறாரு. ஓகேவா? இவங்க என்ன பண்ணாங்களாம், இந்த இஸ்ரேல் எத்தனை காலம் ஆடுன்னு தெரியல, 2 3 தெரியல, 5 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கடைசி காலத்தில் ஒரு நிகழ்வு ப்ராஃபஸி, ஒரு காரியம் நடக்கும், 3வது ஆலயம் அது கட்டப்படும் சொல்லிட்டு வேதத்தில் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பலி இடுவாங்க, சாக்ரிஃபைஸ். அப்போ ஜூவிஷ் பீப்புள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த காளை மாடு ரெட் ஐஃபர்ன்ற மாடை வந்து வளர்க்குறாங்க. அதில் ஒரு கருப்பு முடி கூட, ரெட்னா ரெட்டாக தான் இருக்கணும், அது அழுக்கு இருக்கக்கூடாது, உடம்பு சரியாமல் போகக்கூடாது, பரிசுத்தமாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், பார்த்துட்டே இருப்பாங்களா. அதில் 5 மாடலையும் 4 மாடலையும் இந்த மாடை வந்து ரெட் ஐஃபரை பலிக்கு தான் வச்சுருந்தாங்க. அது ஃபோட்டோ கிடைக்குமாம்மா நெட்லேருந்து? ரெட் ஐஃபரை போடுமா? அந்த மாட்டில் 2 முடி கருப்பாக வந்துடுச்சான். டை அடிச்சு விட வேண்டியது தானே ரெட்டு கலரு. கரெக்டா? நமக்கு வெள்ளை முடி வருது, என்ன பண்ணுவோம்? டை அடிச்சுப்போம். அந்த 2 முடி சரியா இல்லைனால பலி கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, அவங்க பலியிடும் போதோ ஆண்டவர் வந்து வருவாரு, அவங்க வந்து ஏசப்பாவெல்லாம் அக்செப்ட் பண்ண கிடையாது, என்ன சேவியர் வருவாரு, ரட்சகர் வருவாருன்னு காத்துட்டு இருக்காங்க. அப்போ அது பரிசுத்தமா இருக்கணுமா?
பாரு என்ன கிளீனினஸ் அன்கிளீனஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ அதுல அந்த மாடுக்கு 2 முடி இதாகிடுச்சான், கண்டுபிடிச்சிட்டாங்களா, அத்தை போட்டு தள்ளிட்டுக்கிறாங்க. எப்படி போட்டு தந்தாங்கன்னா, ரிஹர்சல் பலியிடுறதுக்கு முன்னாடி நம்ம பிராக்டிஸ் பண்ணல, வர்ஷிப் பண்ணும்போது வர்ஷிப் பிராக்டிஸ் பண்ணோம். அதே போல உண்மையான பலியிடுறதுக்கு முன்னாடி இதை பலி இட்டு இருக்காங்க. எதுக்குன்னா அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ண, கல்ச்சர் ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி, எதுக்குன்னா 3வது ஆலயம் கட்டப்படணும். அந்த 3வது ஆலயம் கட்டப்பட்டா வேதத்துல இருக்கிற ஒரு அடையாளம் என்னன்னா, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கு அப்படின்னா செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வருகை வந்தா பிடிக்கும்? கையை தூக்குங்க. உண்மையாக கர்த்தருடைய வருகை, பகிரங்கமான வருகை வந்தால், ஓகே டவுன். நான் இப்போ ஒரு கேள்வி, ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ராஜாவும் வரப்போறாரு. அவங்க சொல்லிட்டோமா, யாரா இந்த சில சேனல்ல மாரநாதா கர்த்தாவே வாருன்ட்டு ஒரு சொல்லுவாங்க, தூக்கி வாரி போட்டுரும். இப்போ கூட சொல்றேன், இங்க இருந்து உண்மையாக சொல்றேன், எனக்கு நடுங்குது. ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் காலம் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டீங்களா? ப்ரிப்பேர் இல்லாம போயிட முடியுமா? ஒரு பரிசுத்தமா டப்புன்னு எரிஞ்சிட்டோம்னா அவர் எப்படி வரும்? ராஜாவா வர போறாரு. பாட்டு போற, ராஜா வருகிறார், ராஜா ராஜா வர. அது பாருங்க, கண்ணுக்குட்டி உங்களை மாதிரி பாருங்க, அப்படி இன்னோசென்டா மூஞ்சி எல்லாம் நடுங்கிடுவோம். பயம் இருக்கு. அந்த பயம் நமக்கு இருக்கணும் எல்லாருக்குமே. 2ஆம் வருகை பயங்கரமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்தி கிறிஸ்துவோட காட்சி இருக்கும், 666 முத்திரை இருக்கும், நிறைய காரியம் இருக்கு. அதெல்லாம் இன்னும் போதிக்கல. ஆனா கர்த்தருடைய வருகை க்ளோஸா வந்துட்டோம். அப்போ இவங்க ரிஹர்சல் பார்த்துட்டாங்க, வர்ஷிப் பிராக்டிஸ் பண்ணா வர்ஷிப் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அது 5 வருஷத்துல இருக்கட்டுமே, இல்ல 10 வருஷத்துல இருக்கட்டுமே, 10 வருஷம் கூட இப்படி கூட போகும். 2025 இன்னைக்கு சீக்கிரமா போச்சா இல்லையா? இப்போ 2025 6 மாசம் முடிஞ்சிடுச்சு, முடிய போகுது. ஆகஸ்ட்ல வர போறோம். அப்ப காலம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. காலத்தை வீணடிக்காமல் இருங்கள். இதெல்லாம் உலகத்துல அடையாளம் நிறைய நடந்துட்டு, கர்த்தரோட இன்னும் நம்ம ஆளுங்க தொட்டில குதிக்கலாமா வேணாம் டவுட்டு. தண்ணியில முழுகலாம் என்ன சொல்லுவாங்க, யார் என்ன சொல்லுவாங்க, என்னால பரிசுத்தமா வாழ முடிய ஒரே கேள்வி. வருஷமா வசனத்தை கேட்கறாங்க. ஆனா ஞானஸ்தானம் பேர் டப்பா டான்ஸ் ஆடிடுவாங்களா, அந்த மாதிரி டான்ஸ் ஆடிடும். இன்னும் இதுல 2ஆம் வருகைக்கு ரெடி. ஜபம் சுத்தமா இல்ல, 2ஆம் வருகைக்கு ரெடி. வீட்டுல இருக்கிறவங்க காரி துப்பிட்டு இருக்கோம், 2ஆம் வருகைக்கு ரெடி. யாரை பார்த்தாலும் அன்புல, 2ஆம் வருகைக்கு ரெடி. போட்டா போட்டி, சாட்சி சொல்லும் போதே போட்டா போட்டி, 2ஆம் வருகைக்கு ரெடி. இன்னும் என்னங்குது, பணத்துல உத்தமத்துல 2ஆம் வருகைக்கு ரெடி. வாங்கின காசை திருப்பி கொடுக்குறதில்ல, நமக்கே ஷோக்கி பண்ணுன்றது 2ஆம் வருகைக்கு ரெடி. உன்னை பார்த்தா நீதியாக சொல்லவும் முடியாது, ரைச்சஸ் சொல்லவும் மாட்டேன், 2ஆம் வருகைக்கு ரெடி. எப்படி இருக்குல்ல? யாரை நடிச்சிட்டு இருக்கோம்? உன்னை பார்த்து கர்த்தர், யூ ஷுட் ரிமெம்பர், யூ ரிமெம்பர், என் பையன்டா கஷ்டப்படுறான்டா, நீ பெருமூச்சுட்டினா கர்த்தருக்கு எப்படி பெருமூச்சணும், அப்படி இருக்கணும் வாழ்க்கை. இப்படி இருக்கக்கூடாது, புரியுதா? இப்ப இருக்குமா, இப்படி இருக்கக்கூடாது, மாறணும். அப்படி உங்களை யோசிக்கணும், அவரை யோசிக்க வைக்கணும். கை கால் வளைச்சலாம் பரவாயில்ல, டயர்டானாலும் பரவாயில்ல, அப்படியாப்பட்ட ஒரு உழைப்பு இருக்கணும். ஆலயத்துல இணைச்சிருக்கிறார்ல ஏதோ ஒரு காரியத்துக்காக. இங்க என்ன பண்ண போறீங்க? இது உனக்கு பேலை தான். இங்க மிருகமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. கிளீன் பண்ணணும், சரிப்படுத்தணும். ஒண்ணு நீ விண்டோ தாண்டி போயிடலாம், ஐயோ அசிங்கமா இருக்கு, எதுவுமே கிளீனிங் அல்ல, நீ கையை வச்சு கிளீன் பண்ணு. இந்த பேலைக்குள்ள ஆண்டவர் உன்னை இணைச்சிருக்கிறானா, இந்த பேலைக்குள்ள வேலையை பாரு. இல்ல அழுக்கு, என்னால கை வைக்க முடியாது, ஐ டோன்ட் ஹேவ் டிஷ்யூ பேப்பர் அப்படின்னா சானிடைசர் போட்டு கழுவு, எதனா பண்ணுங்க, புரியுதா? அப்ப இருக்கிற தொட்டிக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுங்கயா, புரியுது? எழுந்து நிக்கலாமா? முடிவுக்காக நம்ம ஜெபிக்கலாம்.